वृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यः विष्णुरातं ममोचत् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु अविचार्यतूर्णं स्तम्भे अवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये गुरुमुखमनधीत्य प्राह वेदानशेषान् नरपतिपरिकृप्तः शुल्कमाधातु कामः श्वशुरमरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम् सशङ्खचक्रलाञ्छनः सदूर्ध्वपुण्ड्रमण्डितः सकण्ठलग्नसत्तुलस्य मर्घपद्ममालिकः सितान्तरीयसूत्तरीययज्ञसूत्रशोभितो ममाहुरस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षठकोपमुनीश्वरम् श्रीमद्रङ्गशठारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघोद्वहाद्यशतजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्ययतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यम् अस्मद्गुरुभ्यो नमः அனைவருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். இன்றைய உபன்யாசம் 2 நாட்களில் உள்ளதான அடியனுடைய கடைசி உபன்யாசம். இந்த உபன்யாச தொடரில் ஆடி மாத உபன்யாசம் என்கிற இந்த ஒரு உபன்யாச தொடரில் பல பேர் மகான்கள் ஏற்கனவே வந்து இங்கே பல விஷயங்களை கூறி போயிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இதுக்கு பிறகும், அதாவது அடியேனுடைய உபன்யாசத்துக்கும் பிறகும் பல பேர் மகான்கள் வரப்போக இருக்கிறார். நாளையிலேருந்து அடியன் கேள்விப்பட்ட மாதிரி ஊவே எம்ஏ வெங்கட மதுசூதனன் சுவாமி, வெங்கடகிருஷ்ணன் சுவாமியுடைய குமாரன் அடியன், அப்படிப்பட்ட பெரியவா எல்லாம் வந்து உபன்யாசம் பண்ணுகிற இந்த ஒரு மேடையில் அடியன் போல சிறுவனையும் அமர்த்தது ஆயோஜகர்கள் தான். அதனால ஆயோஜகர்களுக்கு அடியனுடைய தன்யவாதங்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சபா மற்றும் பகவத் ராமானுஜ சத்சம்பிரதாய பிரவர்த்தன சபாவா இவ 2 பேரும் ஆயோஜனம் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு ஆடி மாத சபா, ஆடி மாத உபன்யாசம் ரொம்ப நன்னா, அதுவும் பல மகான்களாக இங்கே உபன்யாசம் பண்ணப்பட்டு நீங்களும் அனுபவித்து வருகிறீர்கள். அந்த மாதிரி இந்த சமயத்தில் அடியேனும் ஒரு நேற்றையிலேருந்து இது 4வது உபன்யாசம் அடியனுக்கு. அந்த வகையில் ஒரு வாய்ப்பை அளித்து அடியனையும் இங்கே அமர்த்தி வைத்து சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்ததுனால மறுபடியும் தன்யவாதங்களோடு அந்த பெரியோர்களுக்கு அடியனுடைய பிரணாமங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட நற்பணிகள் அப்பப்போ நடக்க வேண்டும்.
ஏன்னு சொன்னால் இன்றைய நாட்டுகளில் நமக்கு பல டைவர்ஷன்கள் இருக்குது. அதாவது வேறு விஷயங்களையே நம்ம அதுலேயே இருந்துகிட்ருக்கோம். அதில் தான் நாட்டுகள் என்ன கார்த்தாலேன்னு சாயங்காலத்து வரைக்கும் அதில் தான் இருக்கிறோம். இப்போ ஐடியில் இருக்கோம்னு சொன்னால் லேப்டாப்புள்ளே தான் உட்காந்துருக்குறோம். இந்த மாதிரி டைவர்ஷன்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து இந்த மாதிரியான சில சமயங்கள் ஒதுக்கி வைத்து இந்த ஒரு உபன்யாசங்களும் கேட்பதற்கும் அந்த எம்பெருமானுடைய குண லீலைகளை அனுபவிக்கும்படியாக இந்த மாதிரியான பணிகள் இந்த சபை அவர்கள் அப்பப்போ பண்ண வேண்டும். அப்பப்போ இந்த மாதிரி உபன்யாசங்களை நிகழ்த்த வேண்டும். அதுதான் அடியேன் இன்னைக்கு இங்கே எழுந்தருள் இருக்கிற வியாசர்கிட்ட பிரார்த்தனையாக வைக்கிறேன். அந்த மாதிரி இந்த சாந்தாசிரமம் என்கிற இந்த ஒரு இடத்தில் வியாசர் எழுந்தருள் இருந்து வியாசருக்கு முன்னாடி அடியேன் மாதிரி சின்னவர்களும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அழைத்தது அடியனுடைய பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். அப்படி நேற்றைய உபன்யாசத்தில் நம்ம பார்த்த விஷயம், அதாவது சுகபிரம்மமும் பெரியாழ்வாரும் சுகபிரம்மமும் பெரியாழ்வாரும் என்கிற அதே தலைப்பில் தான் இன்னைக்கும் இன்றைய மாலை உபன்யாசத்தையும் அடியேன் தொடங்க இருக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த இன்றைய மாலை உபன்யாசத்தில் நேற்று கிருஷ்ணாவதாரத்தை பார்த்தோம். இன்னைக்கு அந்த எம்பெருமானுடைய மற்றொரு அவதார லீலையை அனுபவிக்கலாம். அந்த அவதாரமானது எதுன்னு கேட்டோம்னு சொன்னால் அதுதான் அந்த எம்பெருமான் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லி நினைக்காம உடனே வந்து அவதாரம் எடுத்து தன்னுடைய அவதார லீலைகளை எல்லாம் உடனே முடிச்சு கிளம்பிவிட்டான். அந்த அவதாரம் தான் நிருசிம்ம அவதாரம். இன்னைக்கு அந்த நிருசிம்ம அவதாரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். அப்படி நிருசிம்ம அவதாரத்தை அனுபவிக்க இருக்கிற போது பெரியாழ்வார் பாசுரங்களும் உண்டு நிருசிம்ம அவதாரத்துக்கு. அதே மாதிரி பல ஆழ்வார்களுடைய பாசுரங்களும் நிருசிம்ம அவதாரத்துக்காக உண்டு. நிருசிம்ம அவதாரத்தை பலவிதமாக ஆழ்வார்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அப்படி ஆழ்வார்கள் அனுபவிச்சிருக்கிற அந்த வகையை இந்த சமயாவகாசத்தில் எத்தனை முடியுமோ அந்த அளவுக்கு பார்க்கலாம். இன்னைக்கு இதில் பெரியாழ்வாரை ஒரு பிரதிநிதியாக வச்சுண்டு, அதாவது மற்ற ஆழ்வார்களுக்கு பெரியாழ்வாரை பிரதிநிதியாக வச்சுண்டு எல்லா ஆழ்வார்களும் என்னென்ன பாசுரங்கள் நிருசிம்மன் விஷயமாக பாடியிருக்கிறார்கள் என்ற விஷயத்தையும் பார்க்கலாம். அப்படியே சுகபிரம்மம் ஸ்ரீமத் பாகவதத்தில் எப்படி அந்த நிருசிம்மனுடைய ஸ்தோத்திரத்தை பண்ணியிருக்கிறார் அப்படின்ற விஷயத்தையும் இன்னைக்கு பார்க்கலாம். அப்படி இந்த நிருசிம்ம அவதாரத்தின் பற்றி பார்க்கணும்னு சொன்னால் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி தான் அடியேன் ஆரம்பிக்கணும். ஏன்னா இது சொல்லலைன்னா இன்றைய காலகட்டத்துக்கு அது தப்பாக போயிடும். அதுவும் இல்லாமல் இது கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான விஷயம். அது என்னன்னு சொன்னால், ஹிரண்யகசிபு தபஸுக்காக சென்றிருந்தான் ஒரு சமயம். பிரம்மாவை சாட்சாத்கரிக்க வேண்டும், அவனுடைய தர்சனம் ஆக வேண்டும் என்று சொல்லி ஹிரண்யகசிபு வந்து கடினமான தபஸுக்காக சென்றிருந்தான். அப்படி கடினமான தபஸை பண்ணி ஒரு நாள் முடித்து விட்டு வரும்போது வழியில் ஒரு பட்சியை பார்த்தான். சாமானியமாக அது கிளியாகவே வைத்துக் கொள்ளுவோமே, அது எந்த பட்சியாகவும் இருக்கட்டும். ஆனால் நமக்கு முக்கியமான விஷயம் இன்னொன்று இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த பட்சி ஒரு மரத்தின் கிளை மேலே உட்கார்ந்து நாராயணா நாராயணா என்று சொல்லிக் கொண்டிருந்தது. இப்படி நாராயணா நாராயணான்னு சொல்லி கொண்டிருந்த அந்த பட்சியுடைய பேச்சை கேட்டுண்டே அவன் தபஸுலேருந்து வாபஸ் வந்தான். அதாவது தன்னுடைய அரண்மனைக்கு வந்தான். அப்படி அரண்மனைக்கு வந்த பிறகு அவனுடைய மனைவியான கயாது கிட்ட வந்தான். அப்படியே அவனுக்கு ரொம்ப கோபம். ஏன்னா இந்த நாராயணா என்ற பேர் கேட்டாலே அவனுக்கு ஆகாது. இப்படியே கிருஷ்ணாவதாரத்திலையும் நம்ம ஒருத்தரை பார்க்கிறோம். அவனுடைய பேர் கண்டாகர்ணன் என்று சொல்லி, அந்த எம்பெருமானுடைய பெயர்களே விழக்கூடாது என்று சொல்லி பெரிய பெரிய குண்டலங்களை அவன் காதில் தரித்து கொண்டிருந்தான். அந்த குண்டலங்களில் கண்டை மாதிரி வைத்திருந்தான். அந்த கண்டை அசங்கி அது சத்தம் பண்றதுனால பெருமாள் திருநாமம் அவன் காதுக்குள்ள போகவே போகாது. அப்படி அவன் அந்த குண்டலங்களை போட்டு வச்சிருந்தான். அவனுக்கு கண்டாகர்ணன் என்ற பெயர் கிருஷ்ணாவதாரத்தில். அப்படியே இங்கே ஹிரண்யகசிபுவும் இருக்கான். இந்த ஹிரண்யகசிபுவும் அந்த பெருமாளுடைய திருநாமங்கள் எந்த காரணத்துக்கும் என்னோட உள்ள போகவே கூடாது என்று அப்படி ஒரு நிர்ணயம் பண்ணி இருந்தான். ஆழ்வார் சொல்றார் ஒரு இடத்துல தன்னுடைய பாசுரத்துல, ஓ எம்பெருமானே, நானா பெரியவன் நீயா பெரியவன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஆழ்வார். எதனால இப்படி கேட்கிற ஆழ்வார்னு சொன்னா, ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்துல சொல்றார், ஏன்னா உன்னுடைய திருநாமங்கள் என்ன இருக்கோ அந்த திருநாமங்கள் எல்லாம் என்னோட காது வழியாக போய் நீ என்னோட ஹிருதயத்தில் அந்தர்யாமியாக இருக்கிறாய். அதனால நீ எப்படி இருக்கேன்னு சொன்னா, நீ என்னோட அந்தர்யாமியாக இருக்க. நான்
நீ எனக்குள்ள இருக்க, உனக்கு வெளியில நான் இருக்கேன். அதனால உனக்கு வெளியில பெரிதாக இந்த சரீரத்தை கொண்ட நான் தானே உன்னை உள்ளவனால நான் உன்னை விட பெரியவன் தானே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை ட்விஸ்ட் பண்ணி போடுறார் ஆழ்வார். உன் நாமங்களை கேட்டு என் காது வழியாக நீ என்னோட இதயத்துக்குள்ள போய் அந்தர்யாமியாக இருக்கிறாய், நீ என் இதயத்துக்குள்ள இருக்க, நான் வெளியில இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சொல்லி அங்கே ஆழ்வார் கேட்கிறார். இது ஒரு பக்தி ரச அனுபவம், அவ்வளவுதான். இங்க நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற வாதம் கிடையாது. அந்த மாதிரி அங்கே ஆழ்வார் கேட்கிறார். அப்படி இங்கே ஹிரண்யகசிபு அந்த பக்ஷியுடைய அந்த பேச்சை கேட்கிறான். நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டுட்டே இருந்தது, நிறுத்தாம கூப்பிட்டு இருந்தது. இது அவனுக்கு பிடிக்கல. ஹிரண்யகசிபுக்கு நாராயணன் கூப்பிட்டுட்டே இருக்கேன்னு சொல்லி அவன் ஆத்துக்கு வரும்போது அவனுடைய மனதில் இந்த யோசனையே இருந்தது. அப்படியே இந்த யோசனையிலேயே வந்தான். அவனுக்கு பெரும் கோபம். ஏன்னா நாராயணா என்ற நாமமே அவனுக்கு பிடிக்காது. இப்படி அவன் பெரும் கோபத்துடன் வந்து தன்னுடைய மனைவியான கயாதுவுடன் சேர்ந்தான். அப்படி கயாதுவுடன் சேர்ந்து கயாது கர்ப்பம் அடைந்தாள். கயாது கர்ப்பம் அடைந்து அந்த கர்ப்பத்தில் பிரகலாதன் உண்டானான். இப்படி கர்ப்பத்தில் அந்த பிரகலாதன் உண்டாகி அவன் மறுபடியும் ஹிரண்யகசிபுவும் தபஸுக்காக சென்றான். தபஸு சில நாட்கள் பண்ணி வந்து நடுவில் பிரேக் எடுத்துட்டு வந்தான், மறுபடியும் தபஸுக்கு கிளம்பிட்டான். இப்படி இங்கே ஒரு நம்ம முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். அது என்னன்னு சொன்னால், ஹிரண்யகசிபுவாக இருக்கட்டும் இல்லை ராவணனாக இருக்கட்டும், இவ எல்லாருமே தபஸ் சித்தி, அதாவது தபஸு பண்ணினவர்கள் தான். ஏன்னா அவ தபஸ் பண்ணாம அந்த பிரம்மாவை அவள் சாட்சாத்கரிக்க முடியாது. அவகிட்ட தபஸ் இல்லைன்னு சொன்னா அந்த பிரம்மா நேர வந்து தர்சனம் கொடுக்க மாட்டான். தபஸ் இருந்தால் தான் வந்து தர்சனம் கொடுப்பான். அதனால நமக்கு என்ன புரியுதுன்னு சொன்னா, ஹிரண்யகசிபுவாகட்டும் ராவணனாகட்டும் தங்களுடைய தர்மங்கள், அதாவது தங்கள் செய்ய வேண்டிய தர்மங்கள், இப்போ எப்படி நமக்கு, அதாவது சில பேர் இந்த உபவீதம் என்கிற இந்த பூணலை போட்டுக் கொண்டிருக்கிற சில பேர் நமக்கு இந்த சந்தியாவந்தனம் திருவாராதனம் இப்படிப்பட்ட வேலைகள் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த மாதிரியான வேலைகளை அவன் பண்ணிட்டு தான் வந்தான். அவனுக்கு ராட்சசனா இருக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு தர்மம் உண்டு. அந்த தர்மத்தை அவன் பின்பற்றி தான் வந்தான். அப்படி பின்பற்றி வரவில்லை என்று சொன்னால் அவன் கிட்ட இந்த மாதிரியான தபசு இருப்பதற்கு சாத்தியமே இல்லை. அவன் கிட்ட அப்படிப்பட்ட ஒரு தபசு இருக்கு ஹிரண்யகசிபு கிட்டான்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு தர்மங்களை அவன் பின்பற்றி தான் வந்தான். ஹிரண்யகசிபு மட்டும் கிடையாது, ராவணனும் அவ்வளவுதான். அவனும் தபஸ்வி தான், அவனும் பிரம்மா கிட்ட வரம் கேட்டவன் தான். அதனால ஹிரண்யகசிபு ராவணர்கள் எத்தனையான கொடுமையானவர்கள் ஆயிருக்கும் பரவாயில்லை. ஆனா அவகிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு நமக்கு. என்னன்னா, அவளுடைய தர்மங்களை அவ சரியா பண்ணினா, அதனால அவளுக்கு தபஸானது வந்து சேர்ந்தது. அப்படி நம்மளும் கூட எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு, எவ்வளோ முடியுமோன்னு கூட சொல்லக்கூடாது, நமக்கு விதிச்சிருக்கிற தர்மங்களை நம்ம பின்பற்ற வேண்டும். அதனால நமக்கு தான் தபசு வளருமே தவிர இது மற்ற யாருக்கோ பிரயோஜனத்துக்காக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் என்ற அர்த்தம் கிடையாது. அப்படி அதனால அந்த காரியங்களை எல்லாம் பண்ணால் நமக்கு தான் நம்மளுடைய தபசக்தி வளருது. அதனால பகவானை வந்து அவன் பிரீத்தனாகிற மாதிரி நம்ம பண்ணலாம். அவனுக்கு அதனால சந்தோஷம் உண்டு பண்ணும். அதனால நம்மளுடைய கர்மாக்களை சந்தியாவந்தனமாக இருக்கட்டும் திருவாராதனமாக இருக்கட்டும் இந்த மாதிரி கர்மாக்களை விடாமல் நம்ம பண்ண வேண்டும். இந்த ஒரு பாட்டத்தை நம்ம ஹிரண்யகசிபு ராவணர்கள் கிட்ட கூட கற்றுக்கலாம். அப்படிதான் அந்த ஹிரண்யகசிபு ராவணர்கள் இருந்தார்கள். இல்லைன்னா பிரம்மா வந்து பிரத்யட்சம் ஆயிடுவான், யாருக்குன்னா அவளுக்கு முடியாது, அப்படி ஆக முடியாது. அந்த தபசக்தி இருந்ததுனால தான் பிரம்மா ஹிரண்யகசிபுக்கு பிரத்யட்சமான, அப்படியே ராவணனுக்கு பிரத்யட்சமான. அப்படி ஹிரண்யகசிபுவனுடைய அந்த சரித்திரம் கெட்டதாக இருக்கலாம், அவனுக்கு நாராயணன் பிடிக்காம இருக்கலாம், இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கலாம், கர்வம் இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அவனுடைய தர்மங்களை அவன் சரியாக பின்பற்றி வந்தான். இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த வகையில் அப்படி நாராயணன் என்று கேட்ட அந்த ஒரு யோசனையிலேயே ஆழ்ந்து அப்படியே வந்து அரமனைக்கு வந்தான். அந்த கயாதுவை சேர்ந்தான். பிரகலாதன் கர்ப்பத்தில் உண்டானான். அப்படி அந்த பிரகலாதன் அப்படி எம்பெருமானுடைய பாகவதோத்தமனாக உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்ன அந்த நாராயண சப்தமே கோபத்திலையும் அவன் ஸ்மரணம் பண்ணிட்டு வந்ததுனால அந்த பிரகலாதன் அப்படி பாகவதோத்தமனாக உருவாகினான். இப்படி பாகவதோத்தமனாக உருவாகிறதுக்கு இந்த ஒரு காரணம் இருந்தால் போராது, அதோட பெரியவா சம்பந்தமும். இங்கே பெரியவா யாரு அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால், சாமானியமாக ஹாஸ்யத்துக்கு நம்ம சுவாமி சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு, மேலையார் சைவனர்கள் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்கிறா இல்லையா. இப்போ நமக்கு எப்படியா இருக்குன்னு சொன்னால், மேலை யார் சைவனர்கள், யாருமே பெரியவா இல்லை, அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இப்போ ஆண்டிருக்கு, வர அப்படி தான் ஆண்டிருக்கு. அதை தான் நம்ம சுவாமி சொல்கிறது உண்டு.
அந்த மாதிரி பெரியவா சம்பந்தம் கண்டிப்பாக தேவை. அதனால தான் அந்த பிரகலாதன் உருவாக வேண்டும். அதுவும் எப்படி பாகவதோத்தமனாக பக்தரிலேயே உன்னதமான பக்தன் பிரகலாதன் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பக்தனாக பிரகலாதன் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு பெரியவா சம்பந்தம் கண்டிப்பாக தேவை. அப்படிப்பட்ட பெரியவா யாரு அப்படின்னு கேட்டோம்னா அவர் தான் நாரதர். நாரதரன் சொன்ன உடனே நம்ம நாரதரை ஒரு அந்த வீணையை குறிச்சுட்டு வரா, அப்படியே எல்லா பக்கம் வந்த இடத்துல எல்லாம் ஹாஸ்யமே பண்ணிட்டு இருக்கிறான், அவருக்கு வேற எந்த வேலையும் கிடையாது, இப்படிதான் நம்ம நினைப்போம். அப்படிப்பட்டவர் நாரதர் கிடையாது. ஏன்னா நம்ம சினிமா பார்த்து 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 அதை தான் நம்ம தலையில வச்சிருக்கோம். இன்னைக்கு தேசத்திலேயே என்ன நிறைய ஓடிட்டு இருக்குன்னு சொன்னா அது ஏதோ ஒரு ராமாயணம் என்கிற ஒரு சினிமா தான் ஓடிட்டு இருக்கு. அந்த ராமாயணத்தை நம்ம எல்லாரும் போட்டு போய் பார்க்கிறோம், அந்த ராமன் கதையை தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நல்லா புகழறோம். எல்லாம் சரி, நான் இதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இப்போ நாரதர்னு சொன்ன உடனே உங்க தலையில என்ன வந்தது? ஹாஸ்யம் கொண்டு வர்றது தான் நாரதர் என்று தலையில வந்தது இல்லையா? அப்படி இந்த ராமாயணத்தை பார்த்து ஒரு சில விஷயங்களை நம்ம அப்படியே நம்ம தலைக்குள்ள ஏத்துக்கிறோம், நமக்கு தெரியாமையே. அந்த மாதிரியான விளைவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து உண்டாகிறது. அதனால இந்த சினிமா பார்க்கணும், ராமனுடைய புகழை பார்க்கணும்னா சரி போய் பாருங்க. ஆனால் அதோட இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கற்றுக்கணும்னு சொன்னால் அது குருமுகேன தான் கற்றுக்கணும், வேற எப்படியும் எங்களால் கற்றுக்க முடியாது. அதனால இப்படிப்பட்ட ஏதோ சினிமா வருது, அதுதான் ராமாயணம், வேற எதுவும் ராமாயணம் கிடையாதுன்னு நினைச்சுட்டா அதை விட முட்டாள்தனம் இன்னும் கிடையாது. அப்படி இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம போய் கற்றுக்கணும்னு சொன்னால் பெரியோர்கள் கிட்ட போய் உட்காந்து அடிப்பணிந்து அப்புறம் தான் கற்றுக்கணும். அதே தான் பகவானும் கிருஷ்ணன் கீதையில் சொல்கிறான், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்துவதர்ஷினா என்று சொல்லி பகவான் கிருஷ்ணன், ஓ அர்ஜுனா, நீ என்கிட்ட பகவத்கீதை கேட்டாலும் பரவாயில்லை, ஆனா இது போறாது, பரவாயில்லை, இல்லை என்கிட்ட பகவத்கீதை கேட்டா இது பத்தாது, இதோட நீ பகவத்கீதையை இந்த தத்துவத்தை அறிந்தவர்கள் கிட்ட போய் கேட்க வேண்டும். ஏன்னா தத்துவமான நான் சொன்னா உனக்கு அவ்வளவு நன்னா அது உட்காராது. ஓ நான் தான் பகவான், நான் தான் இப்படி இருக்கேன், நான் தான் அப்படி இருக்கேன் என்று சொன்னால் உனக்கு அவ்வளவு விசுவாசம் வராது. அதே அந்த தத்துவத்தை அறிந்தவர்கள் இவன் தான் பகவான் என்று காட்டினால் அப்போதான் உனக்கு விசுவாசம் நன்னா வரும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட பெரியோர்கள் கிட்ட போய் உட்கார்ந்து இந்த விஷயங்களை எல்லாம் கேளு என்று சொல்லி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொல்லுகிறான் கீதை. அந்த வகையில இங்கே ஒரு பெரியோரின் சம்பந்தம் இந்த பிரகலாதனுக்கு ஏற்படுறது. எப்போ? அவன் கர்ப்பத்தில் இருக்கும் போதே ஏற்படுறது. எதனால? ஹிரண்யகசிபு பண்ணின ஒரு நல்ல வேலை இது. அது என்னன்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு மகர்ஷிகள் கிட்ட தன்னுடைய கயாதுவை விட்டு போகிறான் தபஸுக்காக. ஏன்னு சொன்னா அவன் தபஸுக்கு போகிறான், கயாது தனியா இருக்க முடியாது, கர்ப்பிணி ஸ்திரியா இருக்கா, அதனால அவளை பார்த்துக்கிறதுக்கு யாராவது தேவை. அதனால இந்த நாரதர் கிட்ட கயாதுவை விட்டு போகிறான் அவன் தபஸுக்காக. இப்படி நாரதர் கிட்ட விட்டு போன பிறகு நாரதர் அந்த கயாது வந்து கர்ப்பிணியா இருக்கும் போது அந்த பிரகலாதன் சிசுவாக கர்ப்பத்தில் இருக்கிற சமயத்தில் பல நல் உபதேசங்களை நாரதர் பண்ணுகிறார். அந்த நல் உபதேசங்களை எல்லாம் கயாது கேட்டு வருகிறாள். இதுதான் முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயம், தேவையான விஷயம். அதுதான் கர்ப்பிணி ஸ்திரீகள் இப்படிப்பட்ட நல்ல உபதேசங்களைத்தான் கேட்க வேண்டும். அதனால் தான் அந்த சிசு நல்லபடியாக உருவாகுகிறது. நம்ம சனாதன தர்மத்தில் உண்டான ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி இதுதான். அப்படி நம்ம சனாதன தர்மத்தில் நம்ம எவ்வளவோ விஷயங்கள் பார்க்கிறோம். அப்படி இந்த ஒரு விஷயம் நமக்கு அத்தியந்த பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கிறது. இப்படி அந்த கர்ப்பத்தில் இருந்த பிரகலாதன் பல விஷயங்களை நாரதரிடம் இருந்து கேட்டு அறிந்தான். எப்போ? கர்ப்பத்தில் இருக்கிறப்போவே. அப்படிப்பட்ட கர்ப்பஸ்ரீமான் சொல்லுவோம். நம்ம கர்ப்பஸ்ரீமான் என்ன? பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவோம். யார் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்? பெரிய இடத்துல பிறந்தவர் கிடையாது. இந்த பிரகலாதன் தான் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். அப்படி கர்ப்பஸ்ரீமானான இந்த பிரகலாதன் நல் உபதேசங்களை எல்லாம் கேட்டு நாரதர் கிட்ட கர்ப்பத்திலேயே இருக்கும்போது கயாதுவும் அந்த நல் உபதேசங்களை கேட்டால் அப்படி வளர்ந்து வந்தான் கர்ப்பத்தில் பிரகலாதன். வளர்ந்து வந்த பிறகு அந்த பிரகலாதனுடைய ஜன்மம் ஆகிறது. அப்படி அவன் ஜன்மம் பண்ணின பிறகு அந்த பிரகலாதன் சின்ன குழந்தையாக இருந்து பல சேட்டைகளை எல்லாம் செய்து அதுக்கு பிறகு இன்னென்ன பாடசாலைக்கு செல்லக்கூடிய ஒரு வயசு ஆகிறது. அப்படி பாடசாலைக்கு செல்லக்கூடிய வயது வந்த பிறகு இவனும் தன் ஊரில் இருக்கிற, அதாவது ஹிரண்யகசிபு தன் ஊரில் இருக்கிற நெருக்கமாக இருக்கிற ஒரு பாடசாலை, கிட்டவே இருக்கு, ரொம்ப தூரம் இல்லாத ஒரு பாடசாலைக்கு இந்த பிரகலாதனை அனுப்புகிறான். அந்த பாடசாலையில் சொல்லித்தர ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் அவர் தான் சுக்ராச்சாரியர். சுக்ராச்சாரியர் தான் இங்கே ஆசிரியர்.
அந்த சுக்ராச்சாரியர் எப்படி இருக்கான்னு சொன்னால், அவ தர்மத்தின்படி நடக்கிறவர் தான். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் இந்த ராட்சசர்களுக்கே அசுரர்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கே விஷயங்கள் சொல்கிற மாதிரி அவளோடையே எப்போதுமே இருந்துட்டு இருக்கா. அப்படி இருப்பவர் சுக்ராச்சாரியர். அந்த சுக்ராச்சாரியர் இருக்கிற அந்த ஒரு பாடசாலைக்கு இவனை அனுப்புகிறான். அப்படி அனுப்பின பிறகு இவன் மறுபடியும் ஒரு சில நாள் கழித்து பாடசாலையில் இருந்து, இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஸ்கூல் கிடையாது. அன்னைக்கு எல்லாமே ரெசிடென்ஷியல் ஸ்கூல் தான். இன்னைக்கு சிலது தான் ரெசிடென்ஷியல் ஸ்கூல், அன்னைக்கு எல்லாமே ரெசிடென்ஷியல் ஸ்கூல் தான். அப்படி அந்த குருகுலத்தில் அங்கேயே இருந்து பாட்டங்களை எல்லாம் கற்று ஒரு சில நாள்கள் கழித்து இவன் வருகிறான். பிரகலாதன் வீட்டுக்கு வரான். அப்போது எல்லா அப்பா அம்மாவும் தன்னுடைய குழந்தைகளுக்கு கேட்குற மாதிரி, நீ எந்த ரைம் கற்றுட்டு சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே பாபா பிளாக் ஷிப் என்று அந்த குழந்தை சொல்கிற மாதிரியும், அதுவும் இல்லாமல் ஒரு சொரிப்பாட்டு தான் அது, ரிங்கா ரிங்கா ரோசஸ் என்று சொல்லி அந்த சொரிப்பாட்டை சொல்லி அதை சொன்ன உடனே அப்படியே அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாய் அந்த குழந்தைய போய் கட்டி பிடிச்சிக்கிறாள். அப்படிதான் இங்கே ஹிரண்யகசிபுவும் கேட்டு அந்த எதிர்பார்ப்பில் தான் இருந்தான். ஆனால் இந்த ஹிரண்யகசிபுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிறது. அது என்னன்னு சொன்னால், இவன் எதிர்பார்த்த மாதிரி அந்த குழந்தை ரைம்ஸ் சொல்லல. அதுதான் அவனுக்கு ரொம்ப கவலை மட்டும் இல்லை, கோபம் கூட வந்துடுது. அதனால் அந்த ஹிரண்யகசிபு என்ன பண்ணினான்னு சொன்னால், உனக்கு இப்படிப்பட்ட பாட்டத்தை யார் சொல்லி கொடுத்தா என்று உடனே கேட்டான். உடனே இப்படி இது எனக்கும் தெரியும், அவன்தான் பரமாத்மா பகவான் நாராயணன் என்று எல்லாம் சொல்லி, அதோட சுக்ராச்சாரியரும் இப்படி தான் பாட்டம் பண்ணிட்டு இருக்கா என்று சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான், ஹிரண்யகசிபு கேட்ட உடனே அவனுக்கு பெரும் கோபம் வந்துடுது. உடனே அவன் என்ன பண்ணான், இந்த ஒரு பாட்ட திட்டத்தை நம்ம மாற்றியே ஆகணும். இன்னைக்கு அதுதானே நடந்துருக்கு நாட்டில். பாட்ட திட்டத்தை மாற்றணும், நம்ம போராடுவோம் அதான் நடந்துருக்கு இல்லையா? அந்த மாதிரி பாட்ட திட்டத்தை மாற்றுவது கிருத்தயுகத்திலேயே நடந்திருக்கு. இது ஒன்றும் புதுசு கிடையாது. அன்னைக்கே கிருத்தயுகத்தில் ஹிரண்யகசிபு பாட்ட திட்டத்தை மாற்றினான். இப்படிப்பட்ட பாட்டம் தான் பண்ணணும், பத்தி தான் சொல்லணும், நாராயணனை பத்தி சொல்லக்கூடாது என்று சொல்லி பாட்ட திட்டத்தை மாற்றினான். அப்படி பாட்ட திட்டத்தை மாற்றின உடனே அந்த இடத்திலிருந்து சுக்ராச்சாரியர் கிளம்பி விட்டார். என்னால் இந்த பாட்டம் எல்லாம் பண்ண முடியாது, என்னை விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லி சுக்ராச்சாரியர் கிளம்பி விட்டார். அதுக்கப்புறம் அங்க இருந்தவர் அந்த சுக்ராச்சாரியருடைய பிள்ளைகள் சண்டாமர்கர்கள் என்று சொல்லி 2 பேருக்கும் பேர். அவ 2 பேருமே இவன் கொடுக்கக்கூடிய அந்த அல்ப செல்வம், நேற்று தான் சொன்னேன் இல்லையா உபன்யாசத்துக்கு, நமக்கு கேட்கறதெல்லாம் எப்படிப்பட்டது, செல்வம் தான், எதுவும் நம்ம கிட்ட தங்காது. ஆனா இவர்கள் அந்த ஒரு செல்வம்க்கு ஆசைப்பட்டு அந்த ஹிரண்யகசிபு கிட்ட இருந்து நம்ம பாட்ட பண்ணா பண்றோம்னு சொல்லி அந்த ஹிரண்யகசிபு கிட்ட அங்கேயே அந்த பாடசாலையில இருந்து ஹிரண்யகசிபு சொன்ன பாடத்திட்டத்தை அந்த பிரகலாதனுடைய மித்திரருக்கும் எல்லாருக்கும் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படி அந்த பாட்டம் என்னமோ ஆரம்பிக்கிறது. ஆனால் அங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த பிரகலாதன் இன்னைக்கு நம்ம யாரையோ பார்த்து இந்த செஸ் விளையாடினா மிச்சம் சின்ன வயசுல எல்லாம் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணால் அவளை எல்லாம் சைல்டு ப்ராடிஜி என்று சொல்கிறோம் இல்லையா? அதாவது சின்ன வயசுலேயே பெரிய புத்தி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படிப்பட்ட முதலான சைல்டு ப்ராடிஜி யாருன்னா பிரகலாதன் தான். அப்படி அந்த பிரகலாதன் சைல்டு ப்ராடிஜியாக இருந்து அந்த பாட்ட திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தானே தனியாக ஸ்பெஷல் கிளாஸ் வைத்து பாட்டம் நடத்தினான். அந்த ஸ்பெஷல் கிளாஸ்ல அவன் சொல்லி கொடுத்ததே நவவித பக்தி. அப்படி நவவித பக்தியை பண்ண வேண்டும் என்று உபதேசம் பண்ணி, அதோட ஒரு குரு கிட்ட போய் அவர்களுக்கு சேவை பண்ணி, அந்த குருவுக்கு சேவை பண்ணி அதனால எம்பெருமான் பிரீத்தனாகிறான், அதனால அந்த குருவும் பிரீத்தராகிறார். அப்படி அவர் உபதேசங்களை பண்ணுகிறார். அந்த வகையிலேயே நாம அவனுடைய, அதாவது அந்த எம்பெருமானுடைய கதைகளையும் குணங்களையும் நாம கீர்த்தனம் பண்ணி பாட வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் உபதேசம் பண்ணினான். அதுதான் பாகவதத்தில் காண்பிக்கிறார் சுகபிரம்மம். குரு சுஷ்ரூஷயா பக்தியா சர்வலப்தார்ப்பணேன ச சங்கேன சாது பக்தானாம் ஈஸ்வராராதனேன ச ஸ்ரத்தயா தத்கதாயாம் ச கீர்த்தனைர் குணகர்மணாம் தத்பாதாம் புரஹத்யானாத் தல்லிங்கே க்ஷாரகணாதிபிஹி அப்படின்னு சொல்லி அவனிடத்திலேயே நாம் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பக்தியில் உள்ள அனைத்து விதமான பக்தியையும் அங்க இருக்கிற சிறுவர்களுக்கு அவன் உபதேசம் செய்கிறான். இப்படி பண்ண பிறகு 2வது முறை விடுமுறை வருது, அதாவது லீவ் வருது. அந்த லீவ் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரகலாதன் அரண்மனைக்கு செல்கிறான். அரண்மனைக்கு போனா மறுபடியும் அதே கதை தான். தினம் இப்போ நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போய் வாபஸ்
மாதம் தினம் கேட்குறோம் இல்லையா, இன்னைக்கு என்ன கற்றுண்டேன், என்ன கற்றுண்டியோ சொல்லி காட்டுமா அப்படின்னு கேட்குறோம். அதுவும் பாபா பிளாக் ஷிப்னு சொல்லும். அப்படியே 2வது நாளும் அதே கேட்டா, அந்த குழந்தை முதல் நாளும் பாபா பிளாக் ஷிப் தான் சொல்லியிருக்கிறது, 2வது நாளும் பாபா பிளாக் ஷிப் தான் சொல்லியிருக்கிறது. ஆனால் தன் குழந்தையாச்சேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அப்படியே போய் அரவணைச்சிக்கிறான். அந்த மாதிரி தான் இங்கேயும் ஹிரண்யகசிபு 2வது நாள் 2வது முறையும் அப்படிதான் கேட்குறான். நீ என்னதான் கட்டுந்த ஸ்கூல்ல கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லி ஹிரண்யகசிபு கேட்டதற்கு பிரகலாதன் சொல்லுகிற வார்த்தையை இங்கே ஆழ்வார் காண்பிக்கிறார். பள்ளியில் ஓதவன் தன் சிறுவன் வாயில் 1000 நாமம் ஒள்ளிய ஆகி போது அங்கு அதனுக்கு ஒன்றும் ஓர் பொறுப்பு இளனாகி என்று சொல்லி அந்த ஹிரண்யகசிபு அந்த பிரகலாதன் பண்ணின காரியங்கள் என்னென்ன என்று சொல்லி இங்கே ஆழ்வார் காண்பிக்கிறார். அதன்படியாக பள்ளியில் ஓதி வந்த பாடசாலைக்கு போனான், வந்தான், வந்துட்டு என்னென்ன படிச்சேன்னு கேட்டா 1000 நாமம் என்று சொல்லி அவன் வாயில சஹஸ்ரநாமம் வருதான். அப்படி எம்பெருமானுக்கு உள்ளது சஹஸ்ரநாமம் தானா என்று கேட்டால் கிடையாது. 1000 நாமங்கள் உண்டு. இந்த சஹஸ்ரநாமம் என்றது ரிஷிபிஹி பரிகீதானி என்று சொல்லி அந்த ரிஷிகள் எடுத்து சேமித்து வைச்சிருக்கிற ஒரு நாமங்கள், செட் ஆஃப் 1000 நாமங்கள். அதை தான் நாம சஹஸ்ரநாமமா சொல்றோம். அப்படிப்பட்ட சஹஸ்ரநாமத்தை அங்க பிரகலாதன் சொன்னான் என்று ஆழ்வார் காண்பிக்கிறார். அந்த வகையில் பிரகலாதன் இந்த சஹஸ்ரநாமத்தையும் சொல்லி சுகபிரம்மம் காண்பித்தபடி அந்த ஒரு நவவித பக்தியையும் அதாவது அங்க இருக்கிற சிறுவர்களுக்கு பாடசாலையில் உபதேசம் செய்கிறான். இப்படி அந்த பிரகலாதன் பண்ணினதுனால இவனுக்கு ஹிரண்யகசிபுவுக்கு இது பொறுக்க முடியல. ஹிரண்யகசிபுவுக்கு இப்படி பொறுக்க முடியாததுனால பல கொடுமைகளை அவன் செய்தான். யாரோட? தன் பிள்ளைய அவனோடைய இப்படி பல கொடுமைகளை அவன் செய்தான். அது தண்டனையா, அந்த திருநாமம் சொன்னதுக்கு தண்டனையாக அப்படி கொடுமை பண்ணான். அப்படி பண்ணா அந்த பிரகலாதன் இந்த எல்லா தண்டனைகள்லேருந்தும் அந்த எம்பெருமான் கிட்ட வச்சிருக்கிற பக்தியினால அவன் வெளியில வந்தான். இப்படி அந்த பிரகலாதன் வச்சிருக்கிற பக்தி தான் நமக்கு அத்யுத்தமமான பாட்டம். இதுக்கு பிறகு நம்ம பார்க்கக்கூடிய பாசுரங்கள் எல்லாமே அந்த நிருசிம்மனை பாடக்கூடிய பாசுரங்களா இருக்கு. அந்த மாதிரி அந்த நிருசிம்மனை பாடுவதற்கு முன்பு நிருசிம்மனுடைய அவதாரம் எதற்காக நடந்தது என்று பார்த்தோம் என்று சொன்னால், சாமான்யமாக யார்கிட்ட நம்ம கேட்டாலும் ராமனுடைய அவதாரம் எதற்காக ஆச்சு அப்படின்னு கேட்டால் ராவணன் வதத்துக்காக என்று சொல்கிறோம். அப்படிதான் சொல்கிறோம் சாமானியம். அப்படியே நிருசிம்மனுடைய அவதாரம் எதற்காக ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால் ஹிரண்யகசிபு வதத்துக்காக என்று சாமானியமாக சொல்கிறான். ஆனால் அதுக்காக இல்லை. இந்த விஷயத்தை கார்த்தால உபன்யாசத்தையும் அப்படின்னு சொன்னேன். பகவானுடைய அவதாரமே எதற்காக என்று சொன்னால் பரித்ராணாய சாதுனாம், பக்தர்களை ரட்சிப்பதற்காகத்தான் அவனுடைய அவதாரமே தவிர இந்த மற்றவர்கள் இருக்கிற ஹிரண்யகசிபு ராவணர்கள் இவரை கொள்றதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். அதனால பிரகலாதனை ரட்சிக்க வேண்டியதுதான் அவதாரத்தின் நோக்கமே தவிர ஹிரண்யகசிபுவை கொல்வது எப்படின்னு சொன்னா விளையும் போது அந்த ஒரு கலையை பிச்சு எடுத்து போடுற மாதிரி. களை இருக்கக்கூடாது இல்லையா, துணையில களை இருந்தால் வளராது. அதனால அப்படி அந்த களையை பிச்சு கிள்ளி எடுப்பது, கிள்ளி களைந்தானே என்று ஆண்டாள் பாடுகிறாள். அந்த பாசுரமானது அற்புதமான பாசுரம். அதாவது கிள்ளி களைந்தானே என்கிற அந்த பாசுரத்தை ராமனுக்கும் சொல்லலாம், கிருஷ்ணனுக்கும் சொல்லலாம், நிருசிம்மனுக்கும் சொல்லலாம். அதான் திருப்பாவையுடைய மேன்மை. அப்படி அந்த பாசுரத்தில் எப்படி கிள்ளி களைந்தானே என்று ஆண்டாள் சொல்கிறாரோ அப்படி ஹிரண்யகசிபுவின் வதம் நடந்தது. நிருசிம்மனுடைய அவதாரம் ஹிரண்யகசிபுவுடைய வதத்துக்காக அன்று, அது பிரகலாதனை ரட்சிப்பதற்காகத்தான் என்று நம்ம பெரியோர்கள் காண்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த அவன் கேள்வி கேட்க 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 உன்னுடைய ஹரி எங்கிருக்கான் என்று கேட்க அவனும் பிரகலாதன் எங்கும் உடன் கண்ணன் என்று சொல்ல அவனும் எந்த இடத்தில் இருக்கான் என்று கேட்க அப்போ அந்த சமயத்தில் எங்கெங்க இருக்கான் என்று இவனுக்கு தெரியாமல் இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது அவனுடைய அரண்மனையில் பல தூண்கள் இருந்தது. ஹிரண்யகசிபுவனுடைய அரண்மனையில் பல தூண்கள் இருந்தது. அதுல ஒரு தூண் கட்டும் போது ஹிரண்யகசிபு தானாக அங்கே நின்று இருந்து அந்த தூண் கட்டினார்கள். அதாவது ஹிரண்யகசிபு சாமானியமான ராஜா கிடையாது. எப்படிப்பட்ட ராஜான்னு சொன்னா, ஹிரண்யம் ஆனாலே என்ன அர்த்தம்? தங்கம் இல்லையா? அப்படிப்பட்ட தங்கம் எத்தனையோ இருக்கு அவன்கிட்ட. அப்படிப்பட்ட ராஜா அந்த ஹிரண்யகசிபு. அப்படிப்பட்ட தங்கத்தை உருக்கி வார்த்து அந்த கம்பத்துக்குள்ள தூணுக்குள்ள போட்டிருக்கா. கட்டும்போது
அந்த யார் அந்த கம்பத்தை கட்டினார்களோ அவர்கள். அதனால இந்த ஹிரண்யகசிபுவுக்கு 100% கான்ஃபிடன்ஸ், அதாவது இந்த தூண்குள்ள யாரும் இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த தூண் கட்டும்போது நானே இருந்த தங்கத்தை வார்த்து அதுக்குள்ள நிரப்பியிருக்கா, அதனால இங்கேருந்து யாரும் வரவே முடியாது என்று 100% கான்ஃபிடன்ஸ் இருந்தது ஹிரண்யகசிபுவுக்கு. அப்படி பல கம்பங்களை தூண்களை அவன் காண்பித்து இங்கிருக்கானா ஹரி அங்கிருக்கானா ஹரி என்று கேட்கும் போது பிரகலாதனுக்கு பதில் அழைத்து கொண்டு வந்தான். அதாவது எல்லா இடத்திலும் இருக்கிறான் ஹரி, அவன் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லி அப்படி பதில் அழைத்து கொண்டு பிரகலாதன் வந்தான். அந்த சமயத்தில் ஒரு தூணை மட்டும் அவன் காட்ட அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சமயத்தில் அவன் கோபம் உச்சபட்சத்துக்கு போய் ஹிரண்யகசிபுன் அந்த தூணை பிளந்து அப்படியே உடைக்கிறான். அப்போ அங்க நிருசிம்ம சுவாமியுடைய அவதாரம் ஏற்படுறது. அதுதான் சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய ஒரு ஸ்லோகத்தினால காண்பிக்கிறார். காமாசிகாஷ்டகத்தில் சட்டாபடல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டே ஸ்புரத்புதி பரிஸ்புடத் புருகுடிகே விவக்த்ரே கிருதே. இது பாதி ஸ்லோகம் தான். ஆனா நிருசிம்மனுடைய அவதாரம் காண்பிக்கிற ஒரு பாகம் இதுதான். அதனால பாதி ஸ்லோகத்தை அடியேன் இப்ப கூறினேன். அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி ரொம்ப பயங்கரமா இருக்கிற, மிருகமும் அல்லாத அதே சமயத்தில் மனுஷனும் அல்லாத ஒரு பிராணியாக, பிராணின்னு சொல்றதா இல்ல மனுஷனன்னு சொல்றதா எப்படியும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி பாகவதத்திலும் அவனுடைய அவதாரம் காண்பிக்கும் போது ஸ்தம்பே சபாயாம் மிருகம் மிருகம் ந மானுஷம் என்று சொல்லி காண்பிக்கிறார். அந்த வகையில் அவன் மிருகனும் அல்லன், அதே மாதிரி மானுஷனும் அல்லன். அதுக்கு நம்ம ஏபிஎன் சுவாமி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அயக்ரீவனா இருக்கட்டும் நிருசிம்ம சுவாமியா இருக்கட்டும், அவருடைய அவதாரங்கள் மிக்சட் டபுள்ஸ். மிக்சட் டபுள்ஸ் விளையாடும் போது நம்ம பார்க்கிறோம் இல்லையா, எப்படி ரெண்டு பேர் வேறு வேறு வந்து விளையாடுறாரு. அந்த மாதிரி இங்கேயும் அந்த நிருசிம்மனுடைய அவதாரத்தில் அவன் சரீரமெல்லாம் மனுஷனுடைய சரீரம், முகமானது சிம்மத்துடைய முகம். அதே மாதிரி ஹயக்ரீவனுக்கும் தேகமெல்லாம் மனுஷனுடைய தேகம், அப்படியே முகமானது குதிரையுடைய முகம். அந்த மாதிரி மிக்சட் டபுள்ஸ் அவதாரம் இந்த நிருசிம்மாவதாரம். இப்படிப்பட்ட இந்த நிருசிம்மாவதாரத்தில் எப்பவோ வந்து சத்தியம் விகாதும் நிஜபிருத்திய பாஷித்தும் என்று சொல்லி பாகவதத்தில் காண்பிக்கிறார். இதுக்கு பெரியோர்கள் பல அர்த்தங்களை காண்பிக்கிறார். அதன்படி இந்த கதை எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இது வைகுண்டத்துல ஆரம்பிக்கிறது. ஒரு சமயம் வைகுண்டத்துல சனந்தாதி மகர்ஷிகள் வைகுண்டத்துக்கு போறாங்க. அப்படி வைகுண்டத்துக்கு எம்பெருமானை பார்க்க போகும்போது அங்க வைகுண்டத்தில் உள்ள துவாரபாலகாலான ஜெய விஜயர்கள் இவா ரெண்டு பேருமே அவளை தடுத்து நிறுத்துறான். அப்படி தடுத்து நிறுத்ததுனால என்னாச்சு, அவளுக்கு ஏற்படக்கூடாத ஒரு பாகவத அபச்சாரம் ஏற்பட்டது. இப்படி ஒருத்தர்கிட்ட நம்ம அபச்சாரம் பண்ணினோம்னு சொன்னா, அந்த எம்பெருமான் கிட்ட போய் நம்ம க்ஷமையை கேட்டோம்னு சொன்னா அந்த எம்பெருமான் மன்னிக்க மாட்டோம். ஏன் மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா, எந்த பாகவதர்கிட்ட நம்ம போய் அபராதம் பண்ணியிருக்கோமோ அவர்கிட்ட தான் போய் க்ஷமாபணம் கேட்கணும், இல்லைன்னா மன்னிப்பு கிடையாது. இந்த விஷயத்தை நம்ம பாகவதத்தில் வரக்கூடிய அம்பரீஷ மகாராஜ கதையிலும் பார்க்கிறோம். அம்பரீஷ மகாராஜன் துர்வாச மகர்ஷிகள் அம்பரீஷ மகாராஜன் கிட்ட அபச்சாரம் பட்டார் ஒரு சமயத்தில். அந்த கதைக்குள்ள போகவில்லை, அடியணிப்போம். அப்படி அபச்சாரம் பட்ட பிறகு அந்த அம்பரீஷ மகாராஜன் கிட்ட அபச்சாரம் பட்ட பிறகு துர்வாச முனிகளுக்கு எம்பெருமான் சக்கராயுதத்தை எழுதினான். எதுக்குன்னு சொன்னா, அப்படிப்பட்ட பாகவதோத்தமன் அந்த அம்பரீஷ மகாராஜன், அவன்கிட்ட போய் அபச்சாரம் பட்டுட்டீரே என்று சொல்லி அந்த சக்கராயுதத்தை ஏவுகிறான். அப்படி சக்கராயுதம் அவனை விரட்டிண்டே வருது. எப்படி காத்தால உபன்யாசத்தில் அந்த காக்காவை விரட்டிண்டே பிரம்மாஸ்திரம் போச்சின்னு சொன்னேன், அந்த மாதிரி காக்கா எல்லாரு கதவையும் போய் தட்டிட்டு இந்திரனை போய் கேட்டுது. அப்படியே இந்திரனோட மனைவியை போய் கேட்டுது. யாருக்கிட்டவும் அந்த காக்காவுக்கு ஆசிரியமே கிடைக்கல. அந்த மாதிரியே இங்கே துர்வாச மகர்ஷிகளும் எல்லார்கிட்டவும் போறான், எல்லா மகர்ஷிகள்கிட்ட போறா, எல்லா தேவதைகள்கிட்ட போறா. யார்கிட்டவும் அந்த துர்வாச மகர்ஷிகளுக்கு ஆசிரியம் கிடைக்கல. ஏன்னு சொன்னா, அவன் அபச்சாரப்பட்டிருக்கிறது யார்கிட்ட, அந்த எம்பெருமானே அபிமானிக்கிற ஒரு பாகவதோத்தமன். அதனால அந்த எம்பெருமான் இந்த சக்கராயுதத்தை விட்டுருவான், அவனுக்கு ஆசிரியத்தை கொடுத்தா யாராவது. அதனால யாருமே அவனுக்கு துர்வாசருக்கு ஆசிரியத்தை கொடுக்கல. அப்படி எப்படி துர்வாசருக்கு ஆசிரியம் கொடுக்கலையோ அப்படி கடைசியில வந்து அந்த துர்வாசர் அம்பரீஷ மகாராஜனுடைய கால்களில் விழுந்து அவனிடமே
க்ஷமையை கூறுகிறார், க்ஷமையை யாச்சனம் பண்ணுகிறார். அப்படி க்ஷமயாச்சனம் பண்ணின பிறகு அவருக்கு க்ஷமையை அருளி அம்பரீஷ மகாராஜன், அதாவது க்ஷமை கேட்க, பாகவதோத்தமனுடைய குணமே அதுதான். நீங்க வந்து என்கிட்ட அபச்சாரமே பண்ணல, ஆனா எம்பெருமான் அப்படி நினைத்தாதனாலே சக்கராயுதத்தை ஏவினான். நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க ரொம்ப பெரியவா தபஸ்விகள் மகர்ஷிகள், இப்படி வந்து அடியனுடைய காலில் விழக்கூடாது என்று சொல்லி அம்பரீஷ மகாராஜன் சொல்லி, நீங்க க்ஷமை பிரார்த்திக்க கூடாது, நீங்க எந்த தப்பும் பண்ணல என்று சொல்லி துர்வாச முனிகளை அனுப்பிவிட்டா. அப்போதான் அந்த சக்கராயுதம் எம்பெருமான் கிட்ட மறுபடியும் போனது. அந்த வகையில் இங்கே ஜெய விஜயால் வந்து அந்த சனகசனந்தாதி மகர்ஷிகள் கிட்ட அபச்சாரம் படுகிறார். அப்படி அபச்சாரம் பண்ணின பொழுது அந்த சனகசனந்தாதி மகர்ஷிகள் சாபம் இடுகிறார் இந்த ஜெய விஜயர்களுக்கு. ஏன்னு சொன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா எம்பெருமானை பார்க்கறதுக்காக அவ வைகுண்டத்துக்கு வந்திருக்கா. இப்படி இருக்கிற அந்த மகர்ஷிகளை, அதாவது சனகசனந்தாதிகளை பார்த்து தடுத்து நிறுத்தி நீங்க போகக்கூடாது என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு சரி? அதனால அந்த மகர்ஷிகள் சாபத்தை விடுகிறார். நீ எப்பவுமே பூமியில பறக்கிற மாதிரி நீங்க ஆயிடணும் என்று சாபம் இடுகிறார். அதுக்கப்புறம் எம்பெருமானுக்கும் இந்த சனகசனந்தாதியருக்கும் ஒரு வார்த்தாலாபம் நடைபெறுகிறது. அந்த வார்த்தாலாபம் நடைபெற்ற பிறகு அந்த எம்பெருமான் இந்த சாபத்தை குறைக்கிறான். ஏன்னா அவ வந்து வேண்டிக்கிறான், எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சாபம் கூடாது, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவ வேண்டிக்கிறான். அதனால இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை குறைத்து 3 ஜென்மங்கள் நீங்க பூமியில் பறந்து இருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வைகுண்டத்தை அடையலாம் என்று சொல்லி அங்க எம்பெருமானும் அந்த சனகசனந்தாதியரும் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சனகசனந்தாதியர் சொல்லுகிற இந்த வார்த்தை தான் முக்கியம். ஏன்னு சொன்னா, எங்கும் உடன் கண்ணன் என்று சொல்லி அழகான கண்களை உள்ள அந்த நிருசிம்மனை எங்கும் இருக்கிறான் அவன் என்று சொல்லி பிரகலாதன் காட்டினான். அந்த வார்த்தை உண்மையாகணும். அப்படியே அதோட இங்க இருக்கிற சனகசனந்தாதியர்கள் காட்டின இந்த பேச்சு என்ன இருக்கு, உங்களுக்கு சாபம் 3 ஜென்மங்கள் தான் என்று சொல்லி அவர்கள் என்ன சாபம் கொடுத்தார்களோ இந்த சாபமும் உண்மையாகணும். அதற்காகத்தான் சத்தியம் விகாதும் நிஜகிருத்திய பாஷித்தும் என்று சொல்லி இங்கே காண்பிக்கிறார். அந்த வகையில் அவருடைய சாபமும் நிஜமாகணும். அதே சமயத்தில் இந்த பிரகலாதனுடைய எங்கும் உடன் கண்ணன் என்ற ஒரு கருத்தும் உண்மையாகணும்னு சொன்னா இதுக்கு முன்னாடி அது பொய்யா இருந்ததா அப்படின்னு கேள்வி வரலாம். கிடையாது, அது பொய்யா இருக்கல. நமக்கெல்லாம் லோகத்துக்கெல்லாம் இது எப்பவுமே ஒரு உண்மைதான் என்று காண்பிப்பதற்காக அந்த நிருசிம்மன் தூணிலிருந்து ஆவிர்பவித்தான். அந்த வகையில் அந்த கண்ணன் எம்பெருமான் எல்லா கம்பத்திலும் இருக்கான். ஆனா அந்த கம்பங்கள் இன்னும் அந்த நிருசிம்மனை பிரசவிக்கல, அவ்வளவுதான். இன்னும் அந்த காலம் எப்போ வருதோ தெரியாது. நரசிம்மன் பிரசவிக்கிற காலம் எல்லா தூண்களுக்கும் எந்த சமயத்தில் வருது நமக்கு தெரியாது. ஆனால் எல்லா தூண்களையும் எப்போதைக்கும் அந்த நரசிம்மன் இருந்துட்டே இருக்கான். அது எல்லா காலத்திலும் சத்தியம் என்று சொல்லி இங்கே பிரகலாதன் காண்பிக்கிறான். அந்த வகையில் ஒரு ஸ்லோகத்தில் ஏற்கனவே அடியன் பாடிய அந்த பாதி ஸ்லோகத்தை பாடி காண்பிச்ச இல்லையா, சுவாமி வேதாந்த தேசிகன் பண்ணின ஸ்லோகம் என்று சொல்லி, அந்த ஸ்லோகத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்றார் கடைசியில, அதாவது நீ யாருன்னு சொன்னா, நீ அந்த கம்பம் பெற்ற பாக்கியம் வேற யாருக்குமே வரல. ஏன்னு சொன்னா அந்த கம்பம் என்னாச்சு, பிதாமகி அபூத் அப்படின்னு சொல்லி அந்த கம்பம் தாயில் க்ஷமிக்கணும், பாட்டியாச்சா. யாருக்கு? பிரம்மாவுக்கு பாட்டியாச்சா. பிரம்மா யாரு? எம்பெருமானுடைய பிள்ளை, நாபி கமத்திலிருந்து வருவோம் இல்லையா, அப்படி பிரம்மா இருக்கான். பிரம்மாவுக்கு தந்தை யாரு? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணன் இப்போ எப்படி வந்தான்? நிருசிம்மனாக ஆவிர்பவித்தான் இல்லையா. நிருசிம்மனாக ஆவிர்பவித்த அந்த கம்பம் பண்ணின பாக்கியம் எப்படிப்பட்டது என்று சொல்லி சுவாமி தேசிகன் பாடுகிறார். ஏன்னா பிரம்மாவுக்கு பாட்டி ஆகிற பாக்கியம் உனக்கு மட்டும்தான் உண்டு என்று சொல்லி அந்த கம்பத்தை பாடுகிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். அப்படி அந்த கம்பம் அவ்வளவு பாக்கியம் பண்ணிது என்று சொல்லி பாடுகிறார். அப்படிப்பட்ட அவதாரம் அந்த நிருசிம்மனுடையது. அப்படி அவதாரம் பண்ணி அவனுடைய அவதார சமயத்தில் இருந்த அந்த ஒரு கோரமான என்ன சொல்ற ரூபம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார் ஆழ்வார் ஒரு பாசுரத்தாலே. பொங்கி அமரில் ஒரு கால் பொன் பெயரோனை வெறுவ அங்கு அவன் நாகம் அடைந்திட்டு 1000 தோள் எழுந்து ஆட வைங்கண் 2 எரிக்கான்ற நீண்ட எரித்தோடு பேழ்வாய் சிங்க உருவின் வருவான் சித்திரகூடத்தில் உள்ளானே அப்படின்னு சொல்லி ஆழ்வார் பாடுகிறார். இந்த வகையில் அது ரொம்ப பீஷணமான உக்ரமான ஒரு ரூபம் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் அந்த உக்ரமான ரூபத்தை கொண்டாடுகிறார். பைங்கண் 2 எரிகான்ற அப்படின்னு சொல்லி இங்க காண்கிறார். அதாவது ஸ்தோத்திரம் பண்றார். அவனுடைய கண்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, அவனுடைய கண்கள் எரிஞ்சின்றிருந்தது கோபத்தால்.
ஏன் பிரகலாதனை போய் இந்த ஹிரண்யகசிபு எப்படியெல்லாம் கொடுமை கொடுத்துருக்கான், தண்டனை கொடுத்துருக்கான். இப்படிப்பட்ட ஹிரண்யகசிபுவுக்கு நான் சரியான ஒரு பதில் அளிக்க வேண்டும் என்று சொல்லி கோபத்தினால அப்படியே எரிஞ்சிட்டு இருக்குது 2 கண்களும். அதை தான் இங்கே ஆழ்வார் வைங்கண் 2 எரிகான்ற என்று சொல்லி பாடுகிறார். அந்த மாதிரி அவனுடைய கண்கள் அந்த வகையில் கோபத்தில் உள்ளன. ஆனா அப்படி கோபம் இருந்தாலும் பல தேவர்கள், மகாலட்சுமி தாயார் பல பேர் ஸ்தோத்திரம் பண்ணின பிறகும் அவனுடைய கோபம் தணியவில்லை. அவனுடைய கோபம் எப்போ தணிந்தது என்று சொன்னால், அந்த பாகவதோத்தமனான பிரகலாதன் போய் பாடின பொழுதுதான் அவனுடைய கோபம் தணிந்தது. அந்த வகையில் பிரகலாதன் போய் அந்த எம்பெருமான் கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் பாகவதத்தில், ஸ்தோத்திரம் பாகவதத்தில். அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணின பிறகு அந்த நிருசிம்மனும் அங்க குளிர்ச்சியை அடைகிறான், அதாவது கோபத்தை விடுகிறான். அப்படி கோபத்தை விட்டு அவனும் சந்தோஷமாக பிரகலாதனை ஏற்றுக்கொண்டு மடி மீது அமைத்துக் கொள்கிறான். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பாருங்க. இப்போ மடி மீது உட்காண்டா பிரகலாதன் இல்லையா, இதுக்கு முன்னாடி இந்த மடி யாருக்காவது உண்டா? உண்டு. பிரகலாதனுக்கு முன்னாடியே இந்த மடி மீது உட்காருகிற இல்ல படுத்துக்கிற ஒரு பாக்கியத்தை ஹிரண்யகசிபு பண்ணினான். ஹிரண்யகசிபு தான் அந்த மடி மீது முதல்ல அந்த பாக்கியத்தை பண்ணினான். அப்புறம் தான் பிரகலாதன் போய் நிருசிம்மனுடைய மடி மீது அமர்ந்தான். அப்படி அந்த பிரகலாதன் நிருசிம்மனுடைய மடி மீது அமர்ந்த பிறகு அப்படியே உச்சியை மோர்ந்து பார்த்து தலையை அப்படியே இப்படியாக அவன் தலையை அப்படி உகரி அந்த பிரகலாதனை, சின்ன குழந்தையை அப்படியே வந்து கொஞ்சி, ஓ பிரகலாதா உனக்கு என்ன வேணும் கேடு அப்படின்னு சொல்லி தயாமூர்த்தியாக அந்த நிருசிம்ம சுவாமி பேசுகிறான். இது வரைக்கும் இருந்த கோபம் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டா, அதுதான் ஆண்டாள் பாடுகிறாள். தன்னுடைய முதல் பாசுரத்தையே பாடுறா. அதாவது யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி சங்கன் கதிர்மதியம் போல் உதைத்தான் அப்படின்னு சொல்லி. கதிர்மதியம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கதிர் சொன்னா சூரியன், மதியம் சொன்னா சந்திரன். அதேதான் சூரிய சந்திரோச்ச நேற்றே என்று சொல்லி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பார்க்கிறோம். அவனுடைய கண்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு கண் பக்தர் அல்லாதவர்களுக்கு சூரியமாகவும் எரிகிறது, அதே சமயத்தில் இன்னொரு கண் பக்தருக்கு சந்திரனை போல் குளிர்ச்சியான அந்த ஒரு கிரணங்களை கொடுக்கிறது. அப்படிதான் அவனுடைய 2 கண்களும் உண்டு என்று சொல்லி ஆழ்வார்கள், அப்படியே ஆச்சாரியர்களும் அவனுடைய இந்த கண்களை கொண்டாடுகிறார். அப்படிப்பட்ட இந்த எம்பெருமானுடைய ரூபம் எப்படி இருந்தது என்று சொன்னால், இதை பாகவதத்தில் சத்தியம் விகாதம் நிஜபிருத்திய பாஷிதம் என்று பார்த்தோம் இல்லையா, அதே ஸ்லோகத்தில் ஒரு வரியில் காண்பிக்கிறார். அதிருஷ்யதா அத்யத்புதம் ரூபம் உத்வகன். அதாவது கிருஷ்ணனுடைய அந்த ஆவிர்பாவத்தை இந்த பாகவதம் எப்படி வர்ணிக்கிறதுன்னு பார்த்தோம்னு சொன்னா, தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் என்று இந்த பாகவதம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறது. அங்க சுகபிரம்மம் எந்த பதத்தை போட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, அத்புதம் என்கிற பதத்தை போட்டார். அதை இங்கே சுகபிரம்மம் எந்த பதத்தை போடுகிறார் என்று பார்த்தோம்னா, அதிருஷ்யதா, மின் எப்பவும் பார்க்க முடியாத, இன்னைக்குதான் முதல் தரமா பார்த்துட்டு இருக்கோம், அப்படிப்பட்ட அத்தியுதம் ரூபம், இதுவரைக்கும் பார்க்க முடியாத ரூபத்தில் அந்த நிருசிம்மன் ஆவிர்பவித்தான் என்று இங்கே சுகபிரம்மம் வர்ணிக்கிறார். அந்த வகையில் அவனை நாம் இன்னைக்கும் கூட தமிழில் கூப்பிடக்கூடிய, அதாவது அவனை எப்படி கூப்பிடுகிறோம், அதாவது அந்த நிருசிம்மனை எப்படி கூப்பிடுகிறோம் என்று சொன்னால், அழகிய சிங்கன் இல்லையா, அப்படி அழகான சிங்கன் அவன்தான். அப்படி அழகான ரூபத்தை உடையதான அந்த நிருசிம்மனை ஆழ்வாரும் பாடுகிறார். அழகியான் தானே அறிவுருவன் தானே பழகியான் தாளே பணிவின் என்று சொல்லி அந்த அழகான உருவை ஆழ்வாரும் நமக்கு அதாவது பாடி காண்பிக்கிறார். இப்படி நான்முகன் திருவந்தாதியில் ஆழ்வார் பாடி காண்பிக்கிறார். அதே மாதிரி இந்த எம்பெருமான் எப்படி அப்படி இருந்த எம்பெருமான் இப்படி எப்படி மாறிட்டான், அதாவது அவ்வளவு கோபத்தோட இருந்த எம்பெருமான் எப்படி மாறிட்டான் அப்படின்னு சொன்னா, இந்த பிரகலாதன் வந்த பிறகு அங்கே ஸ்ரீதேவியும் வந்து அமர்ந்தாள். அந்த ஸ்ரீதேவி யாரு, காத்தாலேயே நம்ம உபன்யாசத்துல பார்த்தோம், கிருபையா பரியபாலயது என்று சொல்லி. கிருபையா என்றால் என்ன அர்த்தம்? கிருபை என்று சொன்னாலேயே அந்த கிருபையுடைய உருவமே அந்த ஸ்ரீதேவி தான், அந்த தாயார் தான். அப்படிப்பட்ட அந்த தாயார் பக்கத்திலேயே வந்து அமர்ந்ததுனால அவனுடைய தயை அப்படியே வெளிப்பட்டு வந்தது. அந்த தயை அவன் அப்படியே அந்த பிரகலாதன் இடத்தில் காண்பித்தான். ஒரு விஷயத்தை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அது என்னன்னு சொன்னா, சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணியிருக்கான். அந்த ஸ்தோத்திரமானது எது அப்படின்னு கேட்டோம்னா, அதுதான் தயாசதகம்.
தயாசதகம் என்று சொன்னால் அந்த பகவானுடைய தயை மீது ஸ்தோத்திரம் பண்ணி, பகவானை பாடல, இங்கே பகவானுடைய தயையை பாடியிருக்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். இங்கே தயையான யாரு? ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தயையினுடைய உருவமே மகாலட்சுமி தாயார் தான். அப்படிப்பட்ட அந்த தயையை பாடுகிறார் இங்கே சுவாமி வேதாந்த தேசிகன். அப்படி அந்த தயையை பாடணும்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றேன், ஒரு மென்டல் மெச்சூரிட்டி தேவைன்னு சொல்றேன். ஏன் இந்த வார்த்தையை இங்க சொல்றேன்னா, இப்போ நம்ம எல்லாம் சாமானியமா என்ன பண்றோம் நம்மளோட வாழ்க்கையில அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிட்ட எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். நல்ல ஒரு வீடு இருக்கலாம், நல்ல ஒரு வாகனம் இருக்கலாம், நல்ல ஒரு வேற ஏதோ நல்ல விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கலாம். ஆனா இதெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்கறது கிடையாது. ஐயோ பெருமாளே என்கிட்ட அது இல்லை இது இல்லை அப்படின்னு போய் ஒருத்தரும் பெருமாள் கிட்ட போய் நம்ம கிட்ட இல்லாத விஷயங்களை தான் அந்த பெருமாள் கிட்ட வேண்டுகிறோம். ஆனா இந்த பாசிட்டிவிட்டின்றது பாருங்க எப்படி காண்பிக்கிறார் இங்கே சுவாமி வேதாந்த தேசிகன். பாசிட்டிவிட்டியின் உச்சபட்சம் இது. அதுதான் சொன்னேன், எப்படிப்பட்ட மென்டல் மெச்சூரிட்டி பாருங்கன்னு சொல்லி. ஏன்னா அந்த தயாதேவி யாரு? தயாதேவி யாருன்னு சொன்னா, இப்படி தயை இருந்தால்தான் அவன் நம்மை ரட்சிக்க முடியும், அவன் நமக்கு எந்த பொருளானாலும் அழைக்க முடியும். அதனால அந்த தயாதேவியை பாடுகிறான். தயாதேவியை பாடணும்னு சொன்னா அதுக்கு ஹேத்துவாக, அதுக்கு காரணமாக என்ன இருக்கணும்? என்கிட்ட எல்லாமே இருக்கு, அந்த எம்பெருமான் எனக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கான், நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டி தான் இருக்கணும். அப்போதான் இந்த தயாதேவியை பாட முடியும். ஐயோ என்கிட்ட அது இல்லையே இது இல்லையா அப்படி தினம் போய் பெருமாளை வேண்டதுக்கு பதிலாக தன்கிட்ட இருக்கிறதில் சந்தோஷமா இருந்து, அதோட எனக்கு இவ்வளோ எல்லாம் கொடுத்துருக்கானே பகவான் அப்படின்னு சொல்லி அந்த தயாதேவியை பாடுகிறார் இங்கே சுவாமி வேதாந்த தேசிகன். இப்படி தயாதேவியை பாடுவது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது. ஏன்னா அந்த ஒரு மட்டத்தில் பாசிட்டிவிட்டி இருந்தால்தான் தயாதேவியை பாட முடியும். அதுவும் என்ன 1-2 ஸ்லோகங்களா? 100 ஸ்லோகங்கள், 108 ஸ்லோகங்கள் தயாசதகம் என்பது. அப்படி இந்த தயாசதகத்தில் இந்த நரசிம்மன் விஷயமாக பாடுகிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். இப்போ ஏற்கனவே சொன்ன அதே பாதிதான். அதாவது நரசிம்மனுடைய ஆவிர்வாவம் எந்த வகையில் நடந்தது? சதாபடல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டே ஸ்புருத் கிருதி பரிஸ்புடத் புருகுடிகே விவக்ரே கிருதே என்று அப்படி பீஷணமான ஒரு அவதாரம் நடந்தது. அவ்வளவு பயங்கரமாக அவன் இருந்தான். அப்படி இருந்தாலும் அந்த பகவானுடைய அவதாரம் இப்படி பீஷணமாக இருந்தாலும் அந்த பிராட்டினால அந்த பிரகலாதனுக்கு அது குளிர்ச்சியாகவும் இருந்தது. அந்த எம்பெருமான் இப்படி பீஷணமா இருந்தா என்பதற்கு நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னோம்னு கேட்டா, அந்த பரமசிவன் இந்த நரசிம்மன் மேல ஒரு ஸ்தோத்திரத்தை பாடியிருக்கான். அந்த ஸ்தோத்திரம் எது? பரமசிவன் பாடியிருக்கிற ஸ்தோத்திரமானது மந்திர ராஜ பத ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தில் பரமசிவன் நரசிம்மனை அப்படியே ரொம்ப நல்லா அழகாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த ஸ்தோத்திரத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லுகிறான், யன்னாமஸ்மரணாத்பீதாக பூதபேதாள ராட்சசாக ரோகாத்யாश्च பிரணஷ்யந்தி பீஷணம் தம் நமாம்யஹம். பீஷணம் தம் நமாம்யஹம். பீஷணம் என்றால் என்ன அர்த்தம்? பார்க்கிறதுக்கே அவ்வளோ பயங்கரமான ஒரு ரூபத்தை உடையவன் அப்படின்னு சொல்லி அங்கே பரமசிவன் அங்கே பிரார்த்தனை பண்ணுகிறான். அந்த மாதிரி பரமசிவன் பிரார்த்தனை பண்ணி அதுக்கு மேலேயும் இங்கே அவனுடைய கண்கள் எப்படி குளர்ச்சியாக மாறித்து என்று சொல்லி இந்த தயாசதகத்தில் உன்னோட காரணத்தினால, அதாவது ஓ தயாதேவி உன்னோட அந்த ஸ்ரீ நரசிம்மன் இருக்கிறதுனால அவனுக்கு தயை ஏற்பட்டு அவனுடைய கண்களினால் அந்த தயை பிரகலாதன் மீது விழுந்தது என்று சொல்லி இங்கே சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். தயே விருஷகிரீஷி துர்தனுஜதிம்படத்தஸ்தன சரோஜ சதுருஷாதுஷா சமுதிதா கிருதிர் திருஷ்யசே என்று சொல்லி இது தயாசதகத்தில் சுவாமி இப்படி நரசிம்மனை பாடுகிறார். ஓ நரசிம்மா, நீதான் அந்த திருவேங்கடமுடையானாக இப்படி அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் வந்த நரசிம்மனாக இப்போ திருவேங்கடமுடையானாக வந்து இந்த மலை மீது நின்றிருக்கிறாய் என்று சொல்லி பாடியிருக்கிறார். அதே சமயத்தில் நரசிம்மனையே நேராக பாடும்போது இதே வரிகளை கொஞ்சம் வித்தியாசமாக பாடுகிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். அதாவது கிருபா கபட கேசரின் தனுஜடிம்ப தத்தஸ்தன கிருபா கபட கேசரின், அங்கே தயே விருஷகிரீஷு கிருபா தயே அப்படிதான் பாடுறார். அந்த தயையானவள் உன்னோட இருந்ததுனால சரோஜ சதுஷாதுஷா யதிபிஷஜ்யதே வியஜ்யதே என்று சொல்லி அந்த பிரகலாதன் மீது இப்படிப்பட்ட குளிர்ச்சியான அந்த கிரணங்கள் உன்னோட கடாட்சம் அவன் மீது விழுந்தது. அதனால்தான் அந்த பிரகலாதன் உன்கிட்ட வந்து உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா யாரால நரசிம்மனை நெருங்க முடிஞ்சது? தேவர்களும் கூட போக முடியல, ஏன் மகாலட்சுமி தாயார் கூட போக முடியும். அந்த மாதிரி அந்த தயாதேவியானவள் போய் அந்த எம்பெருமானை இப்படி நீ அந்த தயையோடு பிரகலாதனை பார்க்கணும் சொன்ன பிறகுதான் அந்த தயை அந்த பிரகலாதனுக்கே ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். அப்படியே எங்கும் மூலம் கண்ணன் என்று அந்த
பிரகலாதன் சொன்ன வார்த்தைக்கு இங்கு ஒரு, அதாவது சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் என்று பாகவதத்தில் பார்க்கிறோம்னு சொன்னோம் இல்லையா? அதுல 2வது வரி அந்த ஸ்லோகத்தில் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனா என்று எங்கும் மூலம் கண்ணன் என்கிற வார்த்தைக்கு அனுவாதம், டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எல்லா இடத்துலையும் எப்பொழுதுமே அவன் இருக்கிறான் என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அமிருத்யு சர்வதற்கு சிம்மஹா சந்தாதா சந்திமான் ஸ்திரா அஜோ துர்மர்ஷனசாஸ்தா விஸ்வதாத்மா சுராரிஹ என்கிற இந்த திருநாமங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அது அந்த நிருசிம்மனை தான் குறிக்கும். அப்படிப்பட்ட இந்த திருநாமங்கள் அந்த நிருசிம்மனை குறிக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கும் உடன் கண்ணன் என்கிற இந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தமாக சர்வதற்கு என்கிற வார்த்தை இந்த திருநாமம் அமைகிறது. அது எப்படின்னு சொன்னா, எல்லா சமயத்திலையும் நான் சொன்னேன் இல்லையா, எல்லா கம்பத்திலையும் அந்த நிருசிம்மன் இருக்கா. அந்த கம்பம் எப்போ நிருசிம்மனை பிரசவிக்கிறதோ நமக்கு தெரியாது, ஆனா இருந்துட்டு இருக்கான், அவ்வளவுதான். அந்த மாதிரி சர்வதற்கு என்று சொன்னால் எல்லா சமயத்திலும் எல்லா இடத்திலும் எப்பவும் இருந்து கொண்டு பார்த்து கொண்டு எல்லாத்தையும் அறிபவன், அதுதான் அந்த சர்வதற்கு என்பதற்கு அர்த்தம். அந்த மாதிரி சர்வதற்கு என்று சொன்னால் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொன்னால் இப்படிதான் இதுக்கு அர்த்தம் என்று சொல்லி நம்ம பெரியவர்கள் காண்பித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அர்த்தமாக ஏற்கனவே சொன்ன அந்த பரமசிவன் பாடிய மந்திர ராஜபத ஸ்தோத்திரத்தில் ஒரு ஸ்லோகம், இப்போ சர்வதற்கு என்று திருநாமம் சொன்னேன் அல்லவா, அந்த திருநாமத்துக்கு வியாக்கியானமாக ஒரு ஸ்லோகம் அமைகிறது. அது எது அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, சர்வேந்திரியைரபிவினா சர்வம் சர்வத்ர சர்வதா ஜானாதியோ நமாம்யாத்யம் தமஹம் சர்வதோமுகம். அதாவது அந்த நிருசிம்மனுக்கு எல்லா இடத்திலும் முகம் உண்டு, எல்லா இடத்திலும் அந்த நிருசிம்மனுக்கு முகம் உண்டு. எப்படி அவன் எல்லா விஷயங்களையும் அறிகிறான் என்ற கேள்வி கேட்டால் அதுக்கு இங்க பதில் அளிக்கிறார். அவனுக்கு நம்ம மனுஷர்கள் மாதிரியோ இல்ல பிராணிகள் மாதிரியோ இந்த விஷயத்தை நாம ஏதாவது ஒரு வேலை பண்ணோம்னா நமக்கு கை தேவை, இல்ல நடந்துட்டு போகணும்னு சொன்னா கால் தேவை, இல்ல பார்க்கணும்னு சொன்னா கண் தேவை. இந்த மாதிரி பல விஷயங்கள், பல இந்திரியங்கள் நமக்கு தேவை வேலை பண்றதுக்கு இல்லையா? இப்படிப்பட்ட இந்திரியங்கள் அந்த எம்பெருமானுக்கு இந்த மாதிரியான வேலை பண்ணுவதற்கு தேவை இல்லை. ஏன்? அவன் காத்தால பார்த்தோம் இல்லையா ராமாயணத்தின் உபன்யாசத்துல, அவன் சத்தியசந்தன். அவன் ஒரு வார்த்தையை சொன்னான், வார்த்தை சொல்றதும் அப்புறம் அது 2ஆம் பட்சம். அவன் மனசுல நினைச்சுட்டானாலே போறோம், அது நடந்துவிடும். நாம நினைச்சா அது நடக்காது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த 2nd ஃப்ளோர் வரைக்கும் நான் ஏறிட்டு போறேன் அப்படின்னு நினைச்சா நம்ம இங்கே தான் கீழே தான் இருப்போம், அதுக்கப்புறம் நாம தான் ஏறிட்டு போகணும். அவன் அப்படி கிடையாது. மனசுல அவன் நினைச்சா அப்போவே அவன் அங்கே 2nd ஃப்ளோர்ல அந்த பெருமான் இருப்பான். அப்படின்னு அதுக்கு தான் அவனுக்கு சத்தியசந்தன் என்ற பேர். அப்படி இங்கே எப்பவுமே அந்த எம்பெருமான் இருக்கிறதுனால எதி சர்வத்ரக விஷ்ணு கதம் ஸ்தம்பேன திருஷ்யத்தை என்று சொல்லி பிரகலாதன் பாகவதத்துல இந்த ஒரு வாக்கியத்தை சொல்லுகிறான். எல்லா பக்கமும் விஷ்ணு இருக்கிற போது உனக்கு என்ன ஹிரண்யகசிபு இப்படி ஒரு ஆச்சரியம் கம்பத்து மேல வந்ததுனால ஆச்சரியம் பட வேண்டிய விஷயமே கிடையாது இது. ஏன்னு சொன்னா எல்லா இடத்துலையும் ஏற்கனவே இருக்கா, எப்பொழுதும் இருந்துட்டு இருக்கான். அதனால இது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் கிடையாது என்று சொல்லி அந்த பிரகலாதன் ஹிரண்யகசிபுக்கு சொல்றான். இப்படி பாகவதத்தில் அவன் எல்லா சமயத்திலும் எல்லா இடத்திலும் இருக்கிறவன் என்று சொல்லி இந்த விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். அதோட அவனுடைய கண் எந்த மாதிரி இருக்கு என்று சொன்னால், அமலநாதி பிரானில் ஆழ்வார் ரொம்ப அழகாக பாடுகிறார். 8வது பாசுரம் அமலநாதி பிரானில் அது நிருசிம்மனுக்கு தான் பாசுரம். ரங்கநாதனை ஆழ்வார் பாடினாலும் இங்க நிருசிம்மனுக்கு தான் அந்த பாசுரம். ஏன்னு சொன்னா, பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட என்று சொல்லி ஆழ்வார் பாடுகிறார். அதுக்கப்புறம் மிளிர்ந்து ஓடி செவ்வரி மிளிர்ந்து ஓடி அப்பெரியவாய கண்கள் என்று ஆழ்வார் பாடுகிறார். அப்பெரியவாய கண்கள், அந்த கண்கள் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா, அப்படியே இங்க நடுவுல பெருசா இருந்து போக 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 அப்படியே சின்னதாகணும். இப்படி எங்க வரைக்கும் போகணும்? காது வரைக்கும் போகணுமா? அப்படிப்பட்ட கண்ணுகள் உடையவன் நம்ம நிருசிம்மன் தான் அப்படின்னு சொல்லி அமலநாதி பிரான்லையும் ஆழ்வார் பாடி காண்பிக்கிறார். அந்த வகையில் இங்க வாத்சல்யத்துடன் கூடிய, அதாவது பிராட்டியுடன் கூடிய அந்த எம்பெருமான் அந்த பிரகலாதனை அப்படியே அனுகிரகித்தான். இந்த வகையில் அந்த பிரகலாதன் யாருக்கெல்லாம் அனுகிரகம் பண்றான் அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா, நம்ம அகோபில மட்டத்தில் ஒரு அழகிய சிங்கர் இருந்தார். அந்த அழகிய சிங்கருடைய திருநாமம் நம்ம சாமானியமா சொல்லக்கூடிய ஒரு திருநாமமானது ஸ்ரீமத் முக்கூர் அழகிய சிங்கர் என்று சொல்லி அவருடைய முழு திருநாமம்
ஸ்ரீமன் ஸ்வரூப ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகன் என்று சொல்லி, வேதாந்த தேசிகன் என்கிற ஒரு பெயரே சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு பிறகு உள்ள சன்னியாசி அகோபில மட்டத்தின் குரு பரம்பரையில் இவர் ஒருத்தர் தான். இவர் அந்த நரசிம்மனுடைய அனுகிரகத்தினாலேயே தன்னுடைய முதியான, அதாவது கடைசி காலத்திலையும், அதாவது 75 வயசு ஆகிவிட்டது, அதற்கு பிறகும் கூட ஒரு பெரும் பணியை செய்திருக்கிறார். நம்ம எதிர்பார்க்க கூட முடியாது, கல்பனை கூட பண்ணிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு செயலை அவர் பண்ணியிருக்கிறார். அது என்னன்னு சொன்னால், நம்ம இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் பார்க்கக்கூடிய அந்த பெரும் கோபுரம் என்ன இருக்குது ஸ்ரீரங்கத்தில், அதை கட்டினது இந்த அழகிய சிங்கர் தான். எப்போ தன்னுடைய 85வது வயசில் இந்த பணியை ஆரம்பித்தார். அது முடியறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமும் ஒவ்வொரு நாளும் போய் அழகிசிங்கர் இதை நேரடியாக அந்த பணிகள் எல்லாம் எப்படி நடந்துருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வருவார். அந்த வகையில் அந்த ரங்கநாத சுவாமி நிருசிம்மனாக இருந்து ஆணையிட்டு அழகிய சிங்கருக்கு இப்படிப்பட்ட ஒரு திருப்பணியை பண்ண வேண்டும் என்று ஆணையிட்டு அதன்படி அழகிய சிங்கர் இந்த ஒரு பெரும் காரியத்தை பண்ணி முடித்தார். அப்படி அந்த நிருசிம்மனுக்கு இந்த ஒரு பெரிய காரியத்தை பண்ணுவது மட்டுமல்லாமல் அந்த நிருசிம்மன் மீது பெரும் பக்தியை உடையவர் இந்த அழகிய சிங்கர் ஆனதுனால இந்த அழகிய சிங்கர் நிருசிம்மன் மேல ஒரு ஸ்தோத்திரத்தை பாடியிருக்கிறார். அதுக்கு பேர் தான் லக்ஷ்மி நிருசிம்ம பிரபத்தி என்று சொல்லி. அந்த ஸ்தோத்திரத்தில் ஒரு ஸ்லோகத்தில் எங்க அழகிய சிங்கர் சாதிக்கிறார், சாந்தம் சதாம் உக்ரம் அசத் சமாஜே லக்ஷ்மி நிருசிம்மம் சரணம் பிரபத்தியே. இதுக்கு என்ன அர்த்தம்? சாந்தம் சதாம், அதாவது அந்த பிரகலாதன் வந்தான், அந்த பிரகலாதன் கிட்ட நீ எப்படி இருந்த உன் நிருசிம்மா, அந்த பிரகலாதன் கிட்ட நீ சாந்தமா இருந்த, உன்னுடைய கோபத்தையே நீ வெளிக்காட்டல, அப்படிதான் எங்களை மாதிரி பக்தாள்கிட்டையும் நீ இருக்கணும் என்று சொல்லி இங்க பிரார்த்திக்கிறார் அழகிய சிங்கர். அதோட உக்ரம் அசத் சமாஜ, அந்த இரண்யகசிபு மாதிரி இருக்கிறவா கிட்ட நீ எப்படி இருந்த, உக்ரமா இருந்த, உன்னோட உக்ராவதாரத்தை காண்பிச்ச, அப்படி நம்ம கிட்ட இருக்கக்கூடாது என்று சொல்லி லக்ஷ்மி நிருசிம்மம் சரணம் பிரபதியே என்று அந்த நிருசிம்மன் கிட்ட சரணாக அடைகிறார் இங்க சுவாமி அழகிய சிங்கர். அந்த வகையில் இந்த ஒரு பாசுரத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, எங்கும் மூலம் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப என்ற பாசுரத்துக்கு வியாக்கியானத்தில் நம்ம பார்க்கலாம். அதாவது அங்க வியாக்கியானம் பண்ணும்போது பெரியவா சொல்றா, யார் அவனை ஆசிரியிக்கலையோ அப்படிப்பட்டவாட அவளே பரிதாபம் பட்டு தன்னை ஆசிரியிக்கும்படி பண்றவன். இதுக்கு நாம ஒரு உதாரணத்தை பார்த்தோம்னு சொன்னா, உதாரணம் கிடையாது, இதை காண்பிக்கிற ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தோம்னு சொன்னா, அது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய ஒரு திருநாமம். அதுதான் அமிர்த்யு சர்வதிருக்கு சிம்மஹ சந்தாதா என்கிற இந்த திருநாமம். சந்தாதா என்கிற இந்த திருநாமம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், தன்னுடைய பக்தரை அவன் தன்னிடமே வைத்துக் கொள்கிறான், அவன் பக்தரை அவன் பிரிந்து இருக்க மாட்டான், அவனுக்கு தான் சந்தாதா என்று பெயர். இது அந்த நரசிம்ம சுவாமியை தான் காட்டுகிறது என்று சொல்லி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இந்த சந்தாதா என்ற திருநாமம் அந்த நரசிம்மருக்கு தான் என்று சொல்லி காண்பிக்கிறது. அந்த வகையில் இது மட்டும் அல்லாமல் அப்படியே துர்மர்ஷனஹா என்ற இந்த ஒரு திருநாமமும் கூட அந்த நரசிம்மனுக்கு தான் சரியா போகும் என்று சொல்லி, ஹிரண்யன் மாதிரி இருக்கிற அந்த அசத்துக்களுக்கு, அந்த மாதிரியான அந்த அசுரர்களுக்கு இந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்னு சொன்னா, அவன் இவாளை கிட்ட கூட சேர்க்க மாட்டான். அப்படிதான் கோபத்தோட இந்த பெருமான் இருக்கா. அப்படிப்பட்டவர்களை வதம் பண்றவன், அவருக்கு தண்டனை அளிப்பவன், அதனால அவனுக்கு துர்மர்ஷனா என்று பெயர். இப்படி இந்த சஹஸ்ரநாமத்தில் அவன் பற்றிய விஷயங்களை நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஆண்டாலும் கூட அவன் கோபமா இருந்தாலும் அதே சமயத்தில் தயையோடு இருந்தாலும் நம்ம தினமும் கார்த்தால எம்பெருமானுடைய சந்நிதியில் சுப்பிரபாதம் பாடிய பிறகு பாட வேண்டிய ஒரு வரி ஆண்டாள் பாடி காண்பிச்சிருக்கிற இந்த வரி, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேனோ என்பாவாய் என்று. திங்களும் ஆதித்யனும், அந்த சந்திர சூரியர்கள் ஒரே தரம் உதிக்கிறது இந்த லோகத்தில் சாத்தியமா என்றால் சாத்தியமில்லை. அது எப்போ சாத்தியம்னு சொன்னா, அந்த எம்பெருமானுக்கு சுப்பிரபாதம் பாடி அவன் முழித்து கொண்டான் என்றால் அதுதான் அந்த சமயத்துல தான் நம்ம சந்திர சூரியர்கள் ஒரே சமயத்துல உதிக்கிறத பார்க்கலாம் என்று சொல்லி இங்கே ஆண்டாள் காண்பிக்கிறாள். அந்த வகையில கோதை நாச்சியார் காண்பித்த வழியில் தான் நம்ம ராமாயணத்திலும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ராமனை நிருசிம்மனாக பாடிய பாகங்கள் உண்டு. யாரு ராமனை நிருசிம்மனாக பாடுகிறார் என்று சொன்னால், பல இடங்களில் இந்த ராமன் நிருசிம்மன் என்று சொல்லி பல இடங்களில் வருகிறது ராமாயணத்தில். ஆனால் முக்கியமாக எங்க அவன் நிருசிம்மனாகவே அழைக்கப்படுகிறான் என்று கேட்டால், மாரீச்சன் இந்த வாக்கியத்தை சொல்லுகிறான். ஏன்னா மாரீச்சனுக்கு தன்னுடைய பழைய நினைவு போல
மாரீச்சன் ஒரு சமயத்தில் நன்னா அடி வாங்கியிருந்தான் ராமன் கிட்ட. அது எப்போன்னு சொன்னால், மாரீச்சன் சுபாவும் 2 பேரும் போய் ராமனோட அந்த அவர் தாயாரோட போய் யுத்தம் பண்ணும்போது தாயாரோட சம்ஹாரம் ஆயிடுது, தாட்டகையோடைய சம்ஹாரம் ஆயிடுது. தாட்டகை சம்ஹாரம் ஆன பிறகு இந்த மாரீச்சன் சுபாகு 2 பேருமே வந்து அப்படியே சுபாகுடைய சம்ஹாரமும் ஆயிடுது. ஆனால் மாரீச்சனை விட்டு வச்சுடுறாரு ராமன். அப்போது அந்த மாரீச்சனை விட்டு வச்ச சமயத்தில் மாரீச்சனுக்கு பிற்காலத்துக்கு ராவணன் மாரீச்சன் கிட்ட ஒரு சமயம் வரான். என்கிட்ட இப்படி ஒரு யோசனை இருக்கு என்று சொல்லி தன்னுடைய ஐடியாவை சொல்றான். நான் பிராட்டியான அந்த சீதா பிராட்டியை அபகரித்து செல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் என்று சொல்றான். அப்போ ஒரு வார்த்தை சொல்றானா 2 வார்த்தை சொல்றானா அந்த மாரீச்சன். எத்தனையோ சொல்லி பார்க்கிறான் ராவணனுக்கு, எந்த வார்த்தையும் கேட்கல அந்த ராவணன். எத்தனை சொல்லியும் கேட்கல. அதுல சொல்ற ஒரு வார்த்தை தான் இது. தஸ்யசா நரசிம்ஹஸ்ய தஸ்யசா நரசிம்ஹஸ்ய சிம்ஹோ ரஸ்கஸ்ய பாமினி பிராணேபியோபி பிரியதரா பாரியா நித்யம் மனோரதா. அந்த ஸ்ரீராமன் எப்படி இருக்கான்? அந்த ஸ்ரீராமன் ஏதோ ராமனா ஒரு சாமானிய மனுஷனா நீ நினைச்சுடாத, அந்த தப்பை நீ பண்ணாத. ஏன்னா அவன் கிட்ட அடி வாங்கி, அவன் அடி கூட இல்லை, அவன் மாரீச்சனை உதைக்கிறான் ஸ்ரீராமன். இவன் எங்கேயோ போய் ஒரு தீபத்தில் போய் விழுகிறான் இந்த மாரீச்சன். அப்படிப்பட்ட அடியை நான் வாங்கியிருக்கேன். அதனால அனுபவத்தால சொல்லிட்டு இருக்கேன். ராமன் கிட்ட போய் நீ பகையை வைத்துக் கொள்ளாத, இது உனக்கு நல்லது கிடையாது. எவ்வளவோ ஹிதோபதேசம் பண்றான். மாரீச்சன் மட்டும்தான் ஹிதோபதேசம் பண்ணினது ராவணனுக்கு அவனுடைய பூர்வர்கள் பண்ணார். அப்படியே விபீஷணன் பண்ணினான், நிறைய பேர் பண்ணினான். எதுக்கும் தலை வணங்கல. அவன் ஒரு வார்த்தையும் சொல்றான், நான் 2 என்ன துண்டு பண்ணி போட்டாலும் கூட எனக்கு இந்த தலை வணங்காது என்று சொல்றான். அப்படிப்பட்ட கர்வம் உள்ளவன் ராவணன். அப்படி இருக்கும் போது அந்த ராவணன் கிட்ட அவன் போய் சொல்றான், தஸ்யசா நரசிம்ஹஸ்ய சிம்மோ ரஸ்கஸ்ய பாமினி. அவன் நரசிம்மன். அது மட்டும் இல்லை, அந்த சிம்மம் தன்னுடைய ஒரு வீரத்தை எப்படி உள்ளதோ அப்படிப்பட்ட வீரத்தை தன்னுடைய மார்பகத்தில் வச்சுட்டு இருக்கான். அப்படிப்பட்ட வீரத்துடைய விளங்குபவன் ராமன். அவன் கிட்ட போய் நீ பகை வெத்துக்கொள்ளாதே என்று சொல்லி இங்க மாரீச்சன் புத்திவாதம் சொல்றான். அவன் ராவணன் இதெல்லாம் கேட்டு திருந்துற மாதிரி இல்லை. பிராணே பியோபி பிரியதரா, அதாவது அந்த இவனுக்கு சீதை எப்படின்னு சொன்னா பிராணத்துக்கும் மிகிலானவள், அந்த பிராணத்துக்கும் மேலானவள், பிராணத்தை விட அதிகமாக நேசிக்கிறவள் இந்த சீதையானவள். அந்த சீதை விஷயத்துக்கு போகாத பண்ணி அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தையை சொல்றான். அது மட்டும் இல்ல, ராமன் தான் சீதை கிட்ட இப்படி இருக்கானா, அது மட்டும் இல்ல, பாரியா நித்தியம் அனுரதா, அதுக்கு மேல இருக்கா சீதை. எப்பவும் ராமனோட தான் நான் இருக்கிறேன்னு சொல்லி, எஸ்வயா சகதஸ்வர்கா என்று சொல்லி, நீ இருக்கிற இடம் தான் ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு சீதை ராமனோட தான் வந்தான். ராமனை எப்பவும் பின்பற்றியவர்கள் தான் சீதை. இப்படி இருக்கும்போது 2 பேரும் அந்யோன்யமா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரீத்தியோட இருக்கா. அவ கிட்ட நீ போய் அந்த ராமன் கிட்ட பகை சாதித்தா என்று சொன்னால் அது உனக்கே தீங்காக முடியும் என்று சொல்லி அங்க ராவணனுக்கு புத்திவாதம் சொல்றான். இங்க யாரு? மாரீச்சன். இந்த வகையில ராமனை சிம்மமாக வேற எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அந்த ராமனை நரசிம்மன் என்ற விஷயத்தை ஹனுமான் கூட கூறுகிறார். ஹனுமான் எப்போ சொல்றா அப்படின்னு சொன்னா, ஹனுமான் முதலாக ராம லக்ஷ்மணர்களை பார்க்கும் சமயத்தில் அந்த ராம லக்ஷ்மணர்களை பார்த்து ஹனுமான் சொல்ற பேச்சு, சிம்ஹ விப்ரேக்ஷிதோ வீரோ சிம்ஹாதி பதவிக்ரமோ சக்ரசாப நிபேஜாபே பிரகிருஹ்ய விபுலைர் புஜைஹி என்று சொல்லி ஹனுமான் இங்க நின்றிருக்கிறவா சாமானியப்பட்டவா கிடையாது. அவளை புகழ்ந்து பேசுறார் ஹனுமான். ஏன்னா இவ சாமானியப்பட்டவன் மாதிரி என்னோட கண்ணுக்கு தெரியல. சிம்ம விப்ரேக்ஷிதம் வீரம், இவளுடைய அந்த கண்ணுடைய பார்வையே எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த சிம்மத்தினுடைய பார்வை மாதிரி இருக்கு. சிம்மத்துடைய பார்வைக்கு என்ன அப்படி விசேஷம்னு சொன்னா, ரொம்ப தூரத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இறை, அதாவது தனக்கு வேண்டியதான ஒரு சாப்பாடு இருக்குன்னு சொன்னா அந்த சிம்மத்துக்கு ரொம்ப தூரத்துல இருந்தாலும் தெரிஞ்சு போடும். அப்படிப்பட்ட அந்த சிம்மத்தோட பார்வை அப்படிப்பட்டது. அப்படிப்பட்ட பார்வை உள்ளவர்கள் இந்த ராமலட்சுமணர்கள். பார்வை மட்டும்தானா? அது மட்டும் இல்லை, அவர்களுடைய பலமும் அந்த சிம்ம சதிருஷமாவே இருக்கு என்று சொல்லி ராமலட்சுமணர்களை அப்படி புகழ்கிறான் ஹனுமான். அந்த சமயத்தில் ஹனுமான் அப்படி ராமனை புகழ்ந்த பிறகு நம்ம அதே மாதிரி கிருஷ்ணனை எங்க யது சிம்மமாக பார்க்கலாம். இப்போ ரகு சிம்மமே பார்த்தோம் இல்லையா? ராமன் ரகு சிம்மம். யது சிம்மமான கிருஷ்ணனை எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இதை மனசை உருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் பாகவதத்தில். அதுதான் பீஷ்மர் பண்ணிருக்கக்கூடிய பீஷ்ம ஸ்துதி.
இது 10 ஸ்லோகங்கள் தான் உள்ளது. இந்த பீஷ்ம ஸ்துதியில் பீஷ்மர் அந்த கண்ணனை அதுவும் ஒரு ஸ்லோகத்தால அப்படியே நிருசிம்மனாகவே பாடுறார். அது எப்படி பார்த்தோம்னு சொன்னால், இது அத்தியுதமான ஸ்லோகம். எல்லாருடைய என்ன சொல்கிறான் மனசையும் உருக்கிறத விட கொஞ்சம் பயமும் ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஸ்லோகம் கடைசியில் அது சாந்தமாக தான் முடியும். அப்படி தான் எங்கள் எம்பெருமான் இருக்கா. அந்த வகையில் இங்கே பீஷ்மர் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்லோகம், ஸ்வனிகமம் அபி அபஹாயம் அப்ரதிஜ்ஞாம் ரிதமதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தஹ திருதரத சரணோப்யயாச்ச லத்குஹு ஹரிரிவ ஹந்துமிபம் கதோத்தரியஹ. ஹரிரிவ, ஹரி என்று சொன்னால், ஹரி என்றால் அந்த எம்பெருமான் மட்டும் கிடையாது. சம்ஸ்கிருதத்தில் ஹரி என்ற சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் உள்ளது. ஹரி என்றால் அந்த சிம்மம் தான். அப்படி அந்த சிம்மத்து மாதிரியே வந்தாய் ஓ கிருஷ்ணா நீ அப்படின்னு நீங்க பீஷ்மர் பாடுறார். எந்த சமயத்தில் கிருஷ்ணா அப்படி வந்தான்னு சொன்னா, யுத்த பூமிக்கு வருவதற்கு முன்னாடி கிருஷ்ணனும் ஒரு மாதிரி பிரதிஜை பண்ணியிருக்கிறான். அதே சமயத்தில் பீஷ்மரும் ஒரு மாதிரி பிரதிஜை பண்ணியிருக்கிறார். அந்த பிரதிஜை என்ன? கிருஷ்ணன் நான் எந்த ஆயுதமும் எடுக்க மாட்டேன் என்று பிரதிஜை பண்ணியிருக்கிறான். அதே சமயத்தில் பீஷ்மர் நான் கண்டிப்பா ஆயுதத்தை எடுக்க வைக்கிறேன் உன் கையாலேன்னு சொல்லி விருத்தமாக பிரதிஜை பண்றான். இப்படி பிரதிஜை பண்ணின சமயத்தில் அங்க கோபத்தோட எப்போ அம்புகள் கிருஷ்ணனுக்கு நிறைய அம்புகள் விட்டுட்டார் பீஷ்மர். அந்த சமயத்தில் கிருஷ்ணனுக்கு துளி கூட கோவம் வரல. ரத்தம் எல்லாம் வருது கிருஷ்ணனுக்கு, ஆனாலும் துளி கூட கோவம் வரல. காயமா இருக்கு, அப்படி இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு கோவம் வரல. எப்போ இந்த சரம் மழையானது பீஷ்மர்லேருந்து அர்ஜுனனுக்கு போய் விழுந்ததோ, அப்போ எங்கேயும் இல்லாத கோபம் வந்தது பாருங்க கிருஷ்ணனுக்கு. தன்னுடைய அந்த ரதத்தின் சக்கரத்தை அப்படியே எடுத்து சக்கராயுதத்தை ஆவாகனம் பண்ணி அப்படியே பீஷ்மர் பக்கத்துக்கு ஓடினான். அந்த சமயத்தில் அர்ஜுனன் அந்த கிருஷ்ணருடைய கால்களை பிடித்துக் கொள்கிறான். உடனே சாந்தமாகி விடுகிறார் அந்த கிருஷ்ணன். அப்போதான் ஹரிரிவஹந்துமிபம் கதோத்தரியா என்று சொல்லி, எப்படி ஒரு சிம்மமானது ஒரு யானை கொல்ல இப்படி எகரி மேலே எகரி தன்னை யானை தலை மேலே அடிக்கிறதோ, அப்படி அந்த வேகத்தில் தான் வந்தாய் ஓ கிருஷ்ணா நீ. அர்ஜுனன் காலு பிடிச்சதுக்கு தான் நீ நிறுத்தினாய் என்று சொல்லி இங்க பாடுகிறார். யார் பாடுறா? பீஷ்மர் பாடுகிறார். பீஷ்மர் எப்படிப்பட்டவர்? அவர் இந்த துரியோதனாதிகளுக்கு அவரோட இருந்தாலும் கூட பீஷ்மர் கிட்ட தான் எல்லா உபதேசங்களையும் நீ கேட்க வேண்டும் என்று சொல்லி பெரியோர்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் எல்லாரும் சொன்ன பிறகு பீஷ்மர் கிட்ட தான் இந்த யுதிஷ்டிரனும் மற்ற பாண்டவர்களும் உபதேசங்களை கேட்கிறாள் மகாபாரதத்தில். இப்படிப்பட்ட பீஷ்மரை பீஷ்மர் போல ஞானாதிகரை என்று சொல்லி சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய ரகசியத்திரய சாரத்தில் கொண்டாடுகிறார். அப்படிப்பட்ட ஞானம் உடையவர் பீஷ்மர். அப்படிப்பட்ட ஞானாதிகர் கிட்ட போய் இந்த ஒரு யார சொல்றா, இந்த ஸ்வனிகமம் அபஹாயமத் பிரதிஜ்ஞாம் என்று சொல்லி என்னுடைய பிரதிஜ்ஞை ஜெயிக்கணும் என்று சொல்வதற்காக, அதுக்காகவே நீ உன் பிரதிஜ்ஞையை தோத்தடித்துக் கொண்டாயே ஓ கிருஷ்ணா என்று சொல்லி அங்க பீஷ்மர் பாடுகிறார். என் பிரதிஜ்ஞை என்ன? உன்னை ஆயுதம் எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லி இல்லையா? உன் பிரதிஜ்ஞை என்ன? ஆயுதம் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி. என் பிரதிஜ்ஞை தோத்தாலும் பரவாயில்லை, என்னோட பக்தனோட பிரதிஜ்ஞை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி நீ அந்த சக்கராயுதத்தை எடுத்தாயே ஓ கிருஷ்ணா, இதை விட கருணை உண்டா என்று சொல்லி அங்க பீஷ்மர் பாடுகிறார். இதுல இவ்வளவு நேரமும் நம்ம எல்லா கதையெல்லாம் நன்னா ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கவே மறந்துட்டோம். இந்த சக்கராயுதத்தை எடுத்துட்டு கிருஷ்ணன் ஓட வேண்டிய அவசியம் உண்டா? நின்ற இடத்திலேருந்து அப்படியே சக்கராயுதத்தை விடலாமே, எதற்காக ஓட வேண்டும்? இங்க சக்கராயுதத்தை விடுவது நோக்கம் இல்லை, அந்த பக்தனுடைய பிரதிஜ்ஞை ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதனால 2-3 என்ன சொல்றா பாதங்களை இப்படி இட்டு அவன் 2-3 தரம் இப்படி பாதங்களை இட்டு செல்கிறான். அங்கேயும் நின்று விடுகிறான். அதுக்கப்புறம் அவன் சாந்தமாய் விடுகிறான். அங்கேயும் நாம கிருஷ்ணனை நரசிம்மனாக பார்க்கிறோம். இந்த வகையில் ஆழ்வாரும் கூட பாடுகிறார், முன் நரசிங்கமதாகி அருணன் முக்கியத்தை முடிப்பான் மூலகில் என்று. அவனே அந்த கிருஷ்ணனே முன் நரசிம்மனாகி இருந்தான் என்று சொல்லி ஆழ்வாரும் பாடுகிறார். இதுல ஒரு அத்தியந்த சுவாரஸ்யமான விஷயத்தை நம்ம ஏபிஎன் சுவாமி அவர்கள் அப்பப்போ கூறுவது உண்டு. இந்த கிருஷ்ணனும் பீஷ்மரும் சந்திக்கிற இந்த ஒரு சமயத்தில் அத்தியந்த சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடக்கிறது. அந்த கிருஷ்ணன் அப்படியே ஓடி வரா இல்லையா, சக்கராயுதத்தை எடுத்துட்டு பீஷ்மர் பக்கத்துல அப்படியே கோபத்தோட வரும்போது அவன் இப்படி உத்திரியத்தை போத்துட்டு இருக்கான். இந்த உத்திரியத்தை போத்துட்டு இருக்கான். இந்த உத்திரியமா மேல் வஸ்திரம் என்று சொல்றோம் இல்லையா, இந்த மேல் வஸ்திரத்தை இப்படி போத்துட்டு இருக்கான் அந்த கிருஷ்ணன். இந்த மேல் வஸ்திரமானது அப்படியே அவன் ஓடி போகும்போது கதோத்தரியா அது விழுந்து விடுகிறது கீழே. அது கூட தெரியாமல் அப்படியே கிருஷ்ணன் ஓடுகிறான்.
அந்த துணியை தாண்டி கொண்டு அப்படியே ஓடுகிறான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷித்தும், அந்த பக்தன் சொன்ன பேச்சை நான் எப்பவும் சத்தியமாக்கிறேன். அதாவது அந்த பக்தன் பண்ண பிரதிஜை சத்தியம். அந்த பக்தன் சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன். நான் எப்பவுமே அந்த பக்தர்கள் சொன்ன பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, இது சத்தியமான வாக்கு அப்படின்னு சொல்லி, நான் எப்பவுமே அந்த பக்தர்களுக்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி, அந்த வஸ்திரத்தை தாண்டுவது இது சத்தியம் என்று பிரதிஜை பண்ற மாதிரி இல்லையா? அதுக்காக தான் அந்த வஸ்திரத்தை தாண்டினான் என்று நம்ம ஏபிஎம் சுவாமி அவர்கள் அப்போ சுவாரஸ்யமாக சொல்வது உண்டு. அந்த வகையில் இங்க அந்த வஸ்திரத்தையும் தாண்டி அவன் அந்த கிருஷ்ணன் நிருசிம்மனாக கோபம் உள்ள ஒரு எம்பெருமானாக பீஷ்மர் கிட்ட அப்படியே சேவை சாதித்தான். பீஷ்மர் அந்த சேவையை பார்த்து அப்படியே ஆச்சரியம் பட்டார். அதோட பீஷ்மர் கடைசி காலத்தில் தன்னுடைய சராசனத்தில் இருக்கும்போது பீஷ்மர் இந்த கிருஷ்ணனுடைய சாந்தமான ஸ்வரூபமே எப்பவும் என்னுடைய ஹிருதயத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த கோபிகையர்கள் பாடிய இந்த கிருஷ்ணனுடைய அந்த உருவம் என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பீஷ்ம ஸ்துதியில் கடைசியில் அப்படிதான் அவர் தன்னுடைய மேல் லோகங்களுக்கு செல்கிறார் என்று மகாபாரதத்தில் இது காட்டப்படுகிறது. அப்படியே பாகவதத்திலும் இந்த பீஷ்ம ஸ்துதியில் பார்க்கிறோம். அந்த வகையில் இங்கே பீஷ்மர் பண்ணின இந்த ஸ்துதியானது கிருஷ்ணனை பாடினாலும் கூட அங்கே பீஷ்மர் பார்த்தது கிருஷ்ணன் கிடையாது, நம்ம நரசிம்மன் தான். அப்படி ஆழ்வார்களாக இருக்கட்டும், ஆச்சாரியர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த ராமனை பாடட்டும், கிருஷ்ணனை பாடட்டும், அந்த சமயத்திலும் அவனை நரசிம்மனாக பாடி காண்பித்திருக்கிறார். அதோட நரசிம்மனையும் நிறைய இடங்களில் நம்ம ஆழ்வார்களும் சுகப்பிரமனும் எல்லாருமே பாடி காமிச்சிருக்கிறார். அந்த வகையில் இன்றைய தினம் உபன்யாசத்தில் இந்த நிருசிம்மானுபவத்தை நம்ம எல்லாருமே அனுபவித்தோம். அந்த நிருசிம்மனுடைய அவதாரம் எப்படி இருந்தது, அந்த ரசமானது நல்ல வகையில் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்திருக்கு என்று நம்புகிறேன். 4 செஷன் உபன்யாசம், அதாவது நேற்றைய தினம் கார்த்தால இருந்து இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் 4 செஷன் உபன்யாசம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சபா மற்றும் ராமானுஜ சத் சம்பிரதாய பிரவர்த்தன சபா இவர்கள் மூலமாக இங்கே ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. அதற்காக இந்த எத்தனையோ பேர் பெரிவாள் வந்து இந்த மேடையில் உட்கார்ந்து இங்கே உபன்யாசங்கள் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அடியேன் போல இருக்கிற ஒரு சிறுவனை கூட அழைத்து இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக எல்லாருக்குமே இந்த சபையோர்களுக்கு ஆயோஜகர்களுக்கு அனந்த தன்யவாதங்களையும் பிரணாமங்களையும் அடியேன் அர்ப்பித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் எல்லாருமே நீங்கள் பாகவதோத்தமால் எல்லாருமே வந்து இருந்து இதை பொறுமையாக கேட்டு அடியேனை ஆசீர்வதித்தீர்கள். அந்த வகையில் அடியேன் அத்தியந்த சந்தோஷமாக இருக்கேன். இந்த 4 செஷனும் முடிச்சதுக்கப்புறம் 4 உபன்யாசமும் முடிச்சதுக்கப்புறம் இப்படியே பல வாய்ப்புகள் இங்கே ஏற்படுத்தணும், அப்படிப்பட்ட கைங்கரியத்தை இந்த சபையோர் நடத்தணும் என்று சொல்லி அந்த வியாசர்கிட்டவும் அந்த எம்பெருமான் கிட்டவும் நம்ம ஆச்சாரிய குரு பரம்பரை கிட்டவும் அடியேன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இந்த மாதிரியான கைங்கரியம் இன்னும் மேலே மேலே இந்த சபையோர்கள் மூலமாக அடிக்கடி நடந்துருக்கணும். ஏன்னா சொற்பொழிவானது அவ்வளோ சுலபமாக கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இன்றைய தினங்களில் இது மக்களுக்கு அத்தியாவசியம், கண்டிப்பாக அவர் கேட்கக்கூடிய ஒரு விஷயமானது. அதனால இப்படிப்பட்ட ஒரு கைங்கரியங்களை இந்த சபையோர்கள் மற்றும் மறுபடியும் வச்சு இந்த மாதிரி பெரியோர்களை அழைத்து இந்த மாதிரியான உபன்யாசங்களை பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடியனுடைய இந்த வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமः வாதித்விக சிரோபங்க பஞ்சான பராக்கிரமः ஸ்ரீமான் வெங்கடநாத்தார்ய சிரம் விஜயதாம் ரவி ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம திவ்யபாதுகா சேவக ஸ்ரீமன் சரோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமः ஸ்ரீமதே ஸ்ரீமன் சரோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः ஸ்ரீமதே வாத்ஸ்ய ஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசிகாய நமः அஸ்மத் குருभ्यो நமः.